செய்வதற்குரிய லிங்குகள் அதுகளெல்லாம் கூட தற்போது வெளியாகி இருக்கிறது. அதுக்குரிய வர்த்தமானி அறிவித்தல் தற்போது வெளியிடப்பட்டிருக்குது. நாங்க அதை கொஞ்சம் பார்த்துட்டு இந்த வகுப்புக்குள்ள வருவோம். அதுல முக்கியமாக சிங்கள மொழி மூலமான இந்த வர்த்தமானி அறிவித்தல் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகி இருக்குதான்னு கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். ஹலோ டீச்சர்ஸ், ஓம் சார். ஓகே. அப்ப அந்த அந்த வர்த்தமானி அறிவித்தல் இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை நாங்க முதல்ல பார்த்துக்கொள்வோம். அதுல பாத்தீங்கன்னா டிஸ்பிளே ஆயிருக்கு சார். ஓகே ஓகே டீச்சர், ஓகே. சிங்கள மொழி மூலம் தான் இது தற்போது இணையதளங்கள்ல கிடைக்கக்கூடியதா இருக்குது. அதுல முக்கியமாக சொல்லப்பட்டிருக்குது தெவன காரிய க்ஷமதா கடைமன்னு சொல்லி, அதாவது 2வது வினைதிறன் தடை தாண்டலுக்குரிய விண்ணப்பம் கோரல் என்று சொல்லிதான் அதுக்கு தலைப்பிட்டிருக்கிறாங்க. முக்கியமாக அதுல இது ஒரு அரச வர்த்தமானியாக இது வெளியிடப்படும். அது எந்த இபி இதா இருந்தாலும் அப்படித்தான் வரும். இதுவும் நீங்க பரிட்சை திணைக்களத்தினுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் அதுல இருக்கும். நீங்க இணையதளத்துக்குள்ள போனீங்கன்னா www.doenext.lk இதான் அதோட வெப்சைட் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்குள்ள போய்க்க அவசேவிசன் ஒன்று வரும். அதுல இபிக்கண்டே ஒரு செக்ஷன் இருக்கும், ரெக்ரூட்மெண்ட் அண்ட் இபி எக்ஸாம்ஸ் சொல்லி. இந்த இதை இப்படி இருக்கும். அதை கிளிக் பண்ணி தான் நீங்க போவீங்க. போய் உங்களோட விண்ணப்பங்களை நீங்க சமர்ப்பிக்கிற திகதி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி. ஒரு குறுகிய காலம் தான் அதுக்கும் வழங்கப்படுது. என்னென்னா இது விரைவாக இந்த வருடத்திற்குரிய இபி 3ஐயுமே எந்த சிக்கலும் இல்லாம நடத்தி விரைவாக பெறுபேறுகளை வெளியிட வேண்டிய ஒரு தேவை அரசாங்கத்துக்கு இருக்குது. எனவே ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அதனுடைய க்ளோசிங் டேட்டாக இருக்கும். அதான் கால நீடிப்பெல்லாம் ஒரு காலமும் செய்யப்பட மாட்டாது. அதோட இதுல வேற என்ன விஷயம் இருக்குதுன்னு சொன்னா, அதுக்கு கட்டணங்கள் எதுவும் இந்த இபி முதல் தடவை நீங்க தோற்றப்படியினால, இலங்கையில் இருக்கிற எல்லா டீச்சர்ஸும் முதல் தடவையா தான் இபி ஒன்றுக்கு தோற்றி இருக்கிறாங்க. எனவேதான் இது ஃப்ரீ. இப்ப அடுத்து நீங்க 2ஆம் தடவையாக ஒருக்கா ஃபெயில் ஆகி மீண்டும் ஒருக்கா குறித்த ஒரு ஆசிரியர் பரீட்சை ஒன்றுக்கு தோற்றினால் கட்டணம் இருக்கு, ரைட்? அப்ப முதல் தடவை இபி எக்ஸாமுக்கு எந்த சேவைக்குமே கட்டணம் எடுக்கிற இல்லை. இப்ப முகாமைத்துவ சேவையாளர்கள், அதிபர் சேவை, நிர்வாக சேவை இப்படி இருக்கு. அதுல முதல் தடவை தோற்ற ஆக்களுக்கு கட்டணங்கள் எடுக்கிற இல்லை. 2ஆம் தடவை போய்க்க இங்க கட்டாயம் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். இது இந்த நடைமுறைகள் இருக்குது. அதுல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒன்று இருக்கும். நீங்க பரீட்சைக்கு அப்ளை செய்கிற போது இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று இருக்கும். நீங்க அதுகள்ல அதை பார்த்து நீங்க செய்ய தேவையில்லை. அதுல பேமெண்ட் செய்யற முறையெல்லாம் கூட இருக்கும். நீங்க பேமெண்ட் எல்லாம் அதுல செய்ய போற இல்லை. அதனால ரொம்ப இலகுவாக இதை செய்யக்கூடியதா இருக்கும். இதுல இந்த விஷயம் முக்கியமானது. அதாவது 2025 ஜூன் மாதம் 30ஆம் தேதியோட சகல இபி, அந்த பழைய முறையிலான இபி செயற்பாடுகள் நிறைவு செய்யப்பட்டிருந்தது. அந்த திகதிக்கு முன்பு 2-1க்கு வந்த டீச்சர்ஸ், ஏதாவது ஒரு நிபந்தனையின் அடிப்படையில 2-1க்கு வந்த டீச்சர்ஸ் இருப்பாங்க. அவங்களும் கட்டாயம் இந்த இபியை செய்யணும்னு சொல்லி விசேடமாக இந்த வர்த்தமானில குறிப்பிடப்பட்டிருக்குது. இது சம்பந்தமாகவும் நீங்க கவனம் செலுத்தணும். சில டீச்சர்ஸ்க்கு லெட்டர்ஸ் கிடைச்சிருக்கும். இப்போ 2-1க்கு போட்டு சம்பளம் எல்லாம் செய்திருக்கும். ஆனால் அந்த நிபந்தனை தொடர்பாக உங்களோட ஃபைல் கிளாக் அதுல போடாமல் ஏதாவது விட்டிருந்தாலும் கூட நாங்கள் அதுல கவனமாக இருந்து அந்த எக்ஸாமுக்கு தோற்றி அதுக்குரிய பெறுபெயர்களை பெற்று வைத்திருப்பது எங்கள் எதிர்கால தேவைகளுக்கு பயனுள்ளதா இருக்கும். இதுல இந்த பேப்பர்களோட அமைப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும். 40 புள்ளி பிறகு 60 புள்ளி அந்த விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இது இந்த 3 இபி தலைப்புகள் உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த இதுக்கு 3 இபிக்கள் மொடியூல்கள் இருக்குது. அந்த 3 மொடியூலையும் பேஸ் பண்ணி தான் எக்ஸாம் நடக்கும், ரைட்டா? 3 மொடியூல் இருக்கு, 5, 6, 7. சரி. அதுல நாயக்கத்துவ சங்வர்தனைய கலமனாக்கரன்ன்றது நாங்க முதல்ல பார்த்தது. அதாவது
தலைமைத்துவ அபிவிருத்தியும் முகாமைத்துவமும் என்ற அந்த முதல்ல நாங்க பார்த்த இபி அந்த செக்ஷன். மற்றது கிரியாகாரகம் செலசும் சகஸ்கிரீமாக பலதாயிதா கிரமஷில்பன்னு சொல்லி ஒரு மொடியூல் இருக்குது. பந்திகாமர கலமனாகரண சக அந்தர்கான அத்தியாபனத்தை நாங்க இப்ப போய் கொண்டிருக்கிற 2 இபியும் இது 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 நாங்க முடிச்சிட்டோம். இதுதான் இப்ப கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த 3 இபி தலைப்புகள்ல இருந்தும் கேள்விகள் வந்து வினாத்தாள்ல பேஸ் பண்ணித்தான் வினாத்தாள் எடுக்கப்படும். மற்றது இந்த விண்ணப்பம், அதாவது பரீட்சை நடத்தக்கூடிய நகரங்கள் சம்பந்தமாகவும் இல்ல தந்திருக்கு. ஒரு டேட்டுகள் சம்பந்தமாக நீங்க விசேடமாக கவனம் செலுத்தி கொண்டு ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃப்ரீயா நீங்க போட்டு டவுன்லோட் பண்ணி அதுல ஒரு காப்பியை நீங்க கட்டாயம் அனுப்பணும். வளையங்கள்ல அதை ஃபைல்ல போடுற இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. 2 காப்பியும் உங்களுக்கு தந்துருவாங்க. ஒரிஜினல் ஒன்று உங்கள்ட்ட இருக்கணும். எப்பயுமே ஒரிஜினல் வச்சு கொண்டு தான் நீங்க அங்க அனுப்பணும். தேவைப்பட்டா திரும்ப சமர்ப்பிப்பதற்கு. இவ்வளவுதான் இதுல சொல்ல இருக்கிற விஷயம். ரைட். எனவே நல்ல முறையில நாங்க விண்ணப்பங்களை சமர்ப்பிப்போம். இது தமிழ் மொழி மூலமாக இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டதும் நான் உங்களுக்கு குரூப்ல அப்லோட் செய்து வைக்கிறேன். ரைட். இதுல இன்றைய தலைப்பு நாங்க பார்க்கும்போது கற்பித்தல் முகாமைத்துவம். கற்பித்தல் என்றா என்னென்று உங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு விடயத்தை பிரிதொருவருக்கு நாங்க போதனை செய்வதை தான் நாங்க கற்பித்தல் என்று சொல்லுவோம். அதுல இருக்கிற முகாமைத்துவம். அப்ப கற்பித்தல் முகாமைத்துவம் என்றால் என்னன்னு கேட்ட யாராவது, வகுப்பறையில் மாணவர்கள் ஒழுக்கமாக சுறுசுறுப்பாக மற்றும் கவனம் செலுத்தி படிப்பதற்கான அல்லது கற்பதற்கான சூழலை ஏற்படுத்தி அந்த செயற்பாடுகளை வழி நடத்துகின்ற முறைகளை அல்லது செயற்பாடுகளை நாங்க கற்பித்தல் முகாமைத்துவம் என்று சொல்லுவோம். ரைட். அப்ப முகாமைத்துவம் என்று சொல்லும் போது உங்களுக்கு தெரியும் 4 பிரதானமான செயற்பாடுகள்: திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல் என்று சொல்ற இந்த 4 முகாமைத்துவ அம்சங்களையும் கற்பித்தலுக்குள்ள நாங்க உட்படுத்தி வகுப்பறையில கற்பித்தலை செய்யறது தான் நாங்க கற்பித்தல் முகாமைத்துவம் என்று சொல்லுவோம். இதன் போது மாணவர்கள் வகுப்பறையில் சுறுசுறுப்பாகவும் ஒழுங்காகவும் நேர்த்தியாகவும் கற்றலில் ஈடுபடுவதை நாங்க பார்க்கலாம். அதாவது சிறப்பான ஒரு கற்றல் சூழல் ஒன்று இருக்குமாக இருந்தால் சிறப்பாக மாணவர்கள் கற்பார்கள். அதுக்குள்ளதான் இந்த வகுப்பறை முகாமைத்துவம் என்ற விஷயங்கள் எல்லாம் இதுக்குள்ளதான் வருது. அப்ப கற்பித்தல் முகாமைத்துவம் என்றால் என்ன என கேட்கும்போது இவ்வாறான ஒரு வரைவிலக்கணத்தை சொல்லலாம். அல்லது கற்பித்தல் செயற்பாடு ஒன்றை முகாமைத்துவ செயற்பாடுகளுடன் இணைத்து, அதாவது திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல் என்று சொல்லுகிற அந்த முகாமைத்துவ எண்ணக்கருக்களின் அடிப்படையில் கற்பித்தலை மேற்கொள்வது. ரைட். அதான் கற்பித்தல் முகாமைத்துவம் என்று சொல்றோம். அடுத்த விஷயம் பாருங்க. கற்றல் கற்பித்தல் முகாமைத்துவத்தில் ஆசிரியருடைய செயற்பாடுகள். அப்ப கற்றல் கற்பித்தல் முகாமைத்துவம் என்ற அந்த விடயம் வந்து அதிபரை சார்ந்த ஒன்றாகவோ மாணவர்களை சார்ந்த ஒன்றாகவோ இருக்காது. நேரடியாக ஆசிரியர்களோடு சம்பந்தப்பட்ட விஷயமாகத்தான் இருக்கும். அதுல ஒரு கற்றல் கற்பித்தல் முகாமைத்துவத்துல ஆசிரியருடைய செயற்பாடுகள் என்னன்னு சொன்னா, ஒன்று பாடத்தை முன்கூட்டியே திட்டமிடுதல். அது தெரியும் உங்களுக்கு. பாடம் ஒன்றை கற்பிப்பதற்கு முன்னதாகவே நாங்க முன்கூட்டியே திட்டமிடல் ஒன்று செய்யணும். அதுல முக்கியமாக நாங்க எவ்வளவு காலம் அதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது, என்னென்ன வளங்கள் இருக்கு, மாணவர்கள் எப்படிப்பட்டவர்கள், வகுப்பறையில் இருக்கிற வசதி வாய்ப்புகள் என்ன, இதெல்லாம் கவனத்தில் எடுத்து நாங்க ஒரு பாடத்தை திட்டமிடுறது முதலாவது செயற்பாடு. அடுத்து தேவையான வளங்களை தயாரித்தல். இப்ப கற்றல் கற்பித்தலின் போது இருக்கிற வளங்கள் என்று சொல்வது கற்பித்தல் துணைகள், லேர்னிங் ரிசோர்சஸ் சொல்கின்ற அந்த கற்றலோடு கூடிய வளங்களை தான் நாங்க தேவையான வளங்கள் என்று சொல்லுவோம். அதுல இருக்கிற எல்லா வளங்களையும் நாங்க எடுக்க மாட்டோம்.
எங்கட பாடத்தை நடத்துறதுக்கு தேவையான வளங்களை தயாரித்துக் கொள்வது ஆசிரியருடைய முக்கியமான செயற்பாடு. அடுத்து வகுப்பறையில் சரியான சூழலை உருவாக்குவது. இப்ப வகுப்பறை ஒன்று இருக்கும், அதை உங்களோட பாடத்துக்கு ஏற்றாற் போல, அன்றைய தின பாடத்துக்கு ஏற்றாற் போல சரியான முறையில் சூழலை உருவாக்குவது, அதுவும் செய்யணும் நீங்க. அப்ப தொடர்ச்சியாக பாடத்துக்கு போகின்ற ஆசிரியராக இருந்தால் இலகுவாக சூழலை அமைச்சுக் கொள்ளலாம். மற்றது கணிப்பீடுகள் மதிப்பீடுகள் ஊடாக மாணவர்களுடைய முன்னேற்றத்தை மதிப்பீட்டுக்கு உட்படுத்துவது. நாங்கள் இப்ப தொடர்ந்து கற்பித்துக் கொண்டிருக்க மாட்டோம். மாணவர்களுடைய சூழ்நிலை, தற்போது அவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பதை மதிப்பிடுதல். மற்றது மாணவர்களுக்கு வழிகாட்டல்களை வழங்குவது. உங்களுடைய பாடத்தை சிறப்பான முறையில் நடாத்தி செல்வதற்கு தேவையான வழிகாட்டுதல்கள் நாங்க வழங்கணும். மற்றது வகுப்பறை நேரத்தை பயனுள்ளதாக பயன்படுத்துதல். அப்ப இருக்கின்ற வகுப்பறை நேரத்தை சிறப்பாக பயன்படுத்துவதும் ஆசிரியருடைய கற்றல் கற்பித்தல் முகாமைத்துவத்துல வரக்கூடிய விஷயமாகும். அடுத்து மாணவர்களின் பங்களிப்பை ஊக்குவித்தல், ஒழுங்கு பிரச்சனைகளை கவனித்தல். அப்ப மாணவர்கள் வகுப்பறையில் எதிர்நோக்குகின்ற சிக்கல்கள், பிரச்சனைகள், அதுகளை நிவர்த்தி செய்து மாணவர்கள் சிறப்பாக வகுப்பறையில் கற்பதற்குரிய சூழலை அமைப்பதும் ஆசிரியருடைய பிரதானமான கற்றல் கற்பித்தல் முகாமைத்துவத்துக்கு கீழே வர செயற்பாடுகளாக இருக்கும். அடுத்த விடயம் ஒரு தரமான கற்பித்தல் திட்டத்தில் உள்ளடங்க வேண்டிய விடயங்கள். அப்ப நாங்க ஒரு கற்பித்தல் திட்டத்தை தயாரிக்கிறோம், அதாவது லெசன் பிளான் அல்லது ஸ்கீமை நாங்க போடுறோம். அப்ப அதுல என்னென்ன விடயங்கள் இருக்கணும் என்று சொன்னா, முக்கியமாக பாடத்தின் கற்றல் விளைவுகள், கற்றற்பேறுகள் என்று சொல்லுவோம். கற்றற்பேறுகள் அதுல இருக்கும். ஒரு திட்டத்துல, கற்பித்தல் திட்டத்து உள்ளுக்கு கற்றல் பேறுகள் இருக்கும். மற்றது உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள், அதாவது பாட உள்ளடக்கம் ஒன்று இருக்கும். என்ன பாடம் நாங்க செய்யறோமோ அந்த பாடத்தினுடைய உள்ளடக்கங்கள் காணப்படும். இப்ப பிரைமரியில கிரேட் 3ஓ 4ஓ இதுல நாங்க கணிதம் கற்பிக்க போறோம்னு சொன்னா, கணிதத்துல என்ன பகுதி, கூட்டலா கழித்தலா, அந்த விடயம் தான் அது உள்ளடக்கம் என்றது. அது கற்பித்தல் முறைகள் மற்றும் உத்திகள். அப்ப பாடத்தை நாங்கள் வெற்றிகரமாக நடாத்தி செல்வதற்கு, ரைட், மாணவர்களுடைய ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வதற்கு இந்த விடயம் ரொம்ப முக்கியமானது. கற்பித்தல் முறை ஒன்று இருக்கணும். சும்மா நாங்க போய் நினைச்ச மாதிரி வகுப்புல கற்பித்தல் செய்ய மாட்டோம். ஒரு கற்பித்தல் முறை ஒன்றை வச்சு கொள்வோம். அப்ப பொதுவாக இருக்கிற கற்பித்தல் முறைகள் என்று சொல்லும் போது விரிவுரையாக பாடத்தை நடத்தி செல்வது விரிவுரை முறை. கற்பித்தல் முறை என்று சொல்லும் போது விரிவுரை முறை, குழு முறை, குழுவாக மாணவர்களை உருவாக்கி நாங்க கற்பித்தல் செய்வோம், கலந்துரையாடல் முறை, செயற்திட்ட முறை, பிரச்சனை தீர்க்கும் முறை, இப்படி பல கற்பித்தல் முறைகள் காணப்படும். இந்த கற்பித்தல் முறைகள், கற்பித்தல் உத்திகள், சில கற்பித்தல் உத்திகள் சொல்லுங்க பாப்போம் யாராவது. கற்பித்தல் உத்திகள் அல்லது கற்பித்தல் நுட்பங்கள்னு சொல்லுவோம். அத கற்பித்தல் முறை நான் சொல்லிட்டேன், விரிவுரை முறை, குழு முறை, அந்த மாதிரி வர்றது. கற்பித்தல் நுட்பம் என்றா என்ன? நீங்க டீச்சர்ஸ் கூடுதலாக பயன்படுத்துற கற்பித்தல் நுட்பம் என்னது? ஒரு செட் ஒன்று போடுங்க பாப்போம், அல்லது மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க பாப்போம் ஏதாவது நுட்பங்கள். விளையாட்டு முறை. வெரி குட். விளையாட்டு முறை, செய்து காட்டல், செய்து காட்டல், வெரி குட். செய்து காட்டல், பாத்திரமேற்றல், பாத்திரமேற்றல், பாத்திரமேற்று நடித்தல், போலச் செய்தல், போலச் செய்தல், வெரி குட். கண்காட்சி, கண்காட்சி ஒன்று நடத்துறது. முறை. டீச்சர் சிந்தனை கிளறல் முறை. வெரி குட். சிந்தனை கிளறல். இப்படி
ஒரு நுட்பம் என்ற கற்பித்தல்ல இணைக்கின்ற டீச்சர்ஸ் அங்க சக்சஸா முடிப்பாங்க, கூட கஷ்டப்பட மாட்டாங்க, அதிகம் கதைக்க மாட்டாங்க. வகுப்பறையில பாடம் போய்கொண்டிருக்கும், ரிசல்ட்ஸை பார்த்தா 100% வந்துடும். ஓ லெவல் ஸ்காலர்ஷிப் 60-70% 70 எல்லா பிள்ளைகளும் எடுப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அவங்க வேலையை இலகுவாக்குறதுக்கு தான் அது இருக்கு நுட்பம் என்றது. இல்லாட்டி 7 பாடம் 8 பாடம் தொடர்ச்சியாக மார்னிங்ல இருந்தே அப்படியே கற்பிச்சு வீட்டுக்கு போனா நீ அவ்வளவுதான், அடுத்த நாள் வர கிடைக்காம போயிடும். எனவே இந்த அறிஞர்கள் கூறியிருக்கிற கற்பித்தல் முறைகள் உத்திகளை நீங்க கையாளுகிற போது மாணவர்களும் உங்களோட சேர்ந்து இயங்குவார்கள். பல விடயங்களை மாணவர்கள் செய்து முடிப்பார்கள், எங்கட வேலை குறைஞ்சிடும். ரைட்டா? அதான் அத கற்பித்தல் முறைகள் கற்பித்தல் உத்திகளை நாங்க எங்கட பிளான்ல சொல்லணும். நாங்க எழுதுகிற லெசன் பிளான் அவதானித்தல், ஆராய்ச்சி செய்தல், பல புதிய புதிய நுட்பங்கள் எல்லாம் வந்திருக்கு டீச்சர்ஸ். அதுகளை கை கொண்டு உங்களோட குறிப்பிட்ட காலத்துல நீங்க சேவையாற்றுகிற காலத்துல நீங்க உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாகாத மாதிரி நாங்க எங்களையும் பார்த்து கொள்ளணும். ரைட். அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா மாணவர்களுடைய செயற்பாடுகள் இந்த ஒன்று வந்திருக்குது, மதிப்பீட்டு முறைகள், இதுகள் இருக்கணும். ரைட். மாணவர்களுடைய செயற்பாடு என்ன, ஆசிரியர்களுடைய செயற்பாடு என்ன என்பது விரிவாக அங்க காணப்படும். ஆசிரியருடைய செயற்பாடு, மாணவருடைய செயற்பாடு, மதிப்பீட்டு முறைகள், மதிப்பீட்டுக்கு நாங்க என்னென்ன வினாக்கள் அங்க வச்சிருக்கிறோம், இதுல எல்லாம் இருக்கும். ஒவ்வொரு படிமுறைக்கும் நாங்க என்ன நேரம் ஒதுக்கி இருக்கிறோம். மற்றது பல்வேறு தேவைகளை கொண்ட மாணவர்களுக்கான பிரத்யேக ஏற்பாடுகள். அப்ப மாணவர்கள்ல ஒரு இந்த கற்றல் திறன்களும் இல்லாத மாணவர்கள் இருப்பார்கள் வகுப்பறையில, நல்ல தேர்ச்சி பெற்ற மாணவர்கள், மீத்திறன் மாணவர்கள் இருப்பார்கள், மெல்ல கற்கிற மாணவர்கள் இருப்பார்கள், சராசரி இடைநிலை பிரிவை சேர்ந்த மாணவர்கள் இருப்பார்கள். இப்ப இவங்க எல்லாரையும் நீங்கள் சரியாக அடையாளப்படுத்தி ஒரு நல்ல உங்களுக்கு டைம் டேபிள் எல்லாம் கொடுத்து வேலையை தொடங்க முன்னுக்கே நல்ல 2-3 கணிப்பீடை வச்சு பிள்ளைகளுடைய சரியான நிலையை மதிப்பிட்ட பிறகுதான் நீங்க இந்த திட்டத்துக்குள்ள எல்லாம் வரணும். நம்ம பொதுவாக எல்லாருக்கும் ஒரே விஷயத்தை கொண்டு போய் கொடுக்கும் போது நிச்சயமாக அதுல பயன்பெற போற ஆட்கள் உங்களோட திட்டத்துல நன்மை அடைந்தவர்கள் கொஞ்சம் பேர் தான். ரைட். பெரிய எண்ணிக்கையான மாணவர்கள் வேறுபட்ட திறன்களை கொண்டவர்களாக வகுப்பறையில இருப்பார்கள். அடுத்த விஷயம், ஒரு தரமான அல்லது விளைதிறனான விளைதிறனான கற்பித்தல் திட்டத்தின் பண்புகள். ஒரு விளைதிறனான கற்பித்தல் திட்டம் ஒன்றை நீங்க வச்சிருப்பீங்களா இருந்தா அது என்னென்ன பண்புகளை கொண்டிருக்கும்? நான் முதல்ல பார்த்தது உள்ளடக்கம். அந்த உள்ளடக்கத்தினுடைய இயல்புகள் என்ன, எப்படியான இயல்புகளை கொண்டிருக்கும் சொன்னா கற்றற்பெயர்கள் அல்லது கற்றல் நோக்கங்கள் தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கும். யாராவது ஒரு டீச்சர் ஒரு கற்றல் பேரு சொல்லுங்களேன். இப்ப நாளைக்கு திங்கட்கிழமை தவணை தொடங்க போது முதலாவது பாடம் என்ன கற்றல் பெயர் எழுதி வச்சிருக்கிறீங்க? லெசன் எல்லாம் போட்டுட்டீங்களா? ஸ்கீம் போட்டது இருக்குமா? இருக்கும். டைப் பண்ணி ஆறுதலா டைப் பண்ணி சரி போட்டு விடுங்க பாப்போம். ஒரு கற்றல் நோக்கம். கற்றல் நோக்கம் ஸ்மார்ட்டாக இருக்கணும். அப்ப அந்த நோக்கம் ஸ்மார்ட்டாக அமைக்கப்பட்டிருக்கணும். நோக்கம் சரியாக வரையறுக்கப்பட்டிருக்கணும். ஒவ்வொரு நோக்கமும் இப்ப நாங்க 5 கற்றற்பேறுகளை தான் இங்க நோக்கம் என்று சொல்லப்பட்டிருக்குது. கற்றற்பேறுகள் அது பிரைமரியா இருந்தாலும் செகண்டரியா இருந்தாலும் கற்றற்பேறுகள் இருக்கும். அப்ப இந்த கற்றற்பேறுகள் தெளிவான முறையில வரையறுக்கப்பட்டிருக்கணும். ரைட். சொல்லப்பட்டது ஸ்மார்ட் வடிவில் இருக்கும். ஸ்மார்ட் ஃபார்மேட்ல கற்றற்பேறு இருந்தாதான் உங்களால சிரமம் இல்லாம கற்பித்தலை செய்யக்கூடியதா இருக்கும். அடுத்து மாணவர்களின் பல்வேறு கற்றல் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருத்தல். அதாவது மாணவர் பல்வகமை கவனத்தில் கொள்ளப்பட்டிருத்தல். கொள்ளப்பட்டிருந்தால்தான் அது தரமான ஒரு அல்லது
விளைதிறனான ஒரு கற்பித்தல் திட்டமாக பார்க்கப்படும். பாடத்தின் உள்ளடக்கங்கள் முறையான தொடர்ச்சியுடன் அமைந்திருத்தல். பாட உள்ளடக்கம் வந்து கட்டமாக முன்னேற்றம் அடைந்து போகும். கற்பித்தல் முறைகள் மாணவர் மையமாக இருக்கணும். அப்ப கற்பித்தல் முறையொன்றை செலக்ட் பண்ணும் போது அது மாணவரை மையப்படுத்தின ஒன்றாக இருக்கணும். அதான் ஒரு சிறப்பானதா இருக்கும். மதிப்பீட்டு முறைகள் கற்றல் விளைவுகளுடன் நேரடியாக தொடர்புடையதாக இருக்கும். இப்ப நாங்க மதிப்பீட்டு முறைகள் என்று சொல்லும் போது என்ன கற்றல் நோக்கங்களை எடுத்திருக்கிறோமோ அதுக்கு பொருத்தமான மதிப்பீட்டு வினாக்கள் இருக்கும். அது புத்தகத்துல இருக்கிற பயிற்சிகள் வந்து வீட்டு பயிற்சி, அது பிள்ளைகளுக்கு உள்ளது தானே, அதை கொடுக்கல. அது நீங்க உங்களோட லெசன் பிளானுக்கு நீங்க மதிப்பீட்டு முறைகள் மதிப்பீட்டு வினாக்கள் எல்லாம் தயாரிச்சிருக்கணும். இப்படி தயாரிக்கப்பட்ட ஒரு கற்றல் திட்டத்தை நாங்க ஒரு சிறப்பான கற்றல் திட்டமாக கவனத்தில் எடுப்போம். இன்னும் இருக்கு. ரைட். கற்பித்தல் செயற்பாடுகளில் நெகிழ்வுத்தன்மை இருத்தல். நெகிழ்வுத்தன்மை இருக்கிறன்னு சொன்னா நீங்க ஒரு திட்டத்தோட போவீங்க, ஆனா அன்றைய தினத்துல பாடசாலை சூழல்ல ஒரு வித்தியாசமானதா இருக்கும். இப்ப நீங்க 5 குழுக்களை உருவாக்கி கற்பித்தலை செய்ய போறதாக பிளான் பண்ணி கொண்டு போவீங்க. ஆனா அன்றைக்கு மாணவர்களோட வரவு மிக குறைவு, 3 குழுக்களை தான் உருவாக்கக்கூடியதா இருந்தது. அப்ப நீங்க உங்களோட திட்டத்தை மாற்றி 3 குழுக்களை, அதாவது குறைந்த எண்ணிக்கையான மாணவர்களுக்கு எப்படி குழு செயற்பாடெல்லாம் கொடுத்து செயற்படுத்தக்கூடியதாக ஒரு நெகிழ்வுத்தன்மையானதாக இருக்கணும் ஒரு திட்டம். ஒவ்வொரு செயற்பாட்டுக்கு உரிய நேரம் தெளிவாக குறிக்கப்பட்டிருக்கணும். கற்பித்தல் உபகரணங்களை பயனுள்ள முறையில் பயன்படுத்துதல் மாணவர்களிடம் விமர்சன பூர்வமான சிந்தனையை தூண்டக்கூடியதாக இருக்கணும். உபகரணங்களை மாணவர்களும் பயன்படுத்தணுமே. ஆசிரியர் மாத்திரம் இந்த கற்பித்தல் துணைகள் உபகரணங்களை பயன்படுத்துவதோட மாணவர்களும் அதை பயன்படுத்தக்கூடியதான ஒரு வாய்ப்புகள், குழு செயற்பாடுகள் உருவாக்கப்படுதல், இப்படி மாணவர்களை மையப்படுத்தி இருத்தல், இப்படி பல பண்புகளை எங்களுக்கு சொல்ல முடியும். இது முக்கியமானது. குவாலிட்டி இன்புட்ஸ் சொல்லி ஸ்கூல்கள்ல வாங்குவாங்க. கற்றல் கற்பித்தல் சாதனங்கள் அல்லது கற்றல் கற்பித்தல் துணைகள் என்று சொல்லி. ரைட். அப்போ ஒரு கற்பித்தல் வெற்றிகரமாக அமைவதற்கு, ஆசிரியர்கள் வினைத்திறனாக இயங்குவதற்கு இந்த துணைகள் அவசியமாகும். வகுப்பறையில் ஆசிரியர்கள் பாடத்தை எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் கற்பிக்கவும் மாணவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளவும் பயன்படுத்தும் பல்வேறு பொருட்கள் கருவிகளை நாங்க கற்றல் கற்பித்தல் சாதனங்கள் என்று சொல்லுவோம். வரைவிலக்கணப்படுத்த தெரியணும். ஒவ்வொரு விஷயத்தையும் சில நேரம் கேட்பாங்க, கற்றல் கற்பித்தல் துணை சாதனங்கள் என்றால் என்ன, உதாரணம் தருக. அப்ப சரியான முறையில அதுக்கு வரைவிலக்கணம் அமைக்க எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பாடமாக்குற இல்ல, எங்களுக்கு தெரியணும் வகுப்பறையில நாங்க ஏன் இந்த சாதனங்களை பயன்படுத்துறோம். அப்ப ஆசிரியர்கள் பாடத்தை வந்து வினைத்திறனாக அல்லது எளிமையாக சிறப்பாக கற்பிப்பதற்கு, சுவாரஸ்யமாக கற்பிக்க, மாணவர்கள் பாடத்தை தெளிவாக புரிந்து கொள்ள, இலகுவாக புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவுகின்ற, கற்பித்தலுக்கு துணையாக அமைகின்ற சாதனங்கள் கற்றல் கற்பித்தல் சாதனங்கள் எனப்படும். லேர்னிங் ரிசோர்ஸ் சொல்லி நாங்க சொல்றோம். அதுல பிரதானமான கற்றல் கற்பித்தல் துணை வந்து பாட புத்தகங்கள். அது எல்லாத்தையும் மாணவர்கிட்ட இருக்கு. ரைட். மற்ற வரைபடங்கள், அந்த வரைபடங்கள் என்று சொல்லும் போது புவியியல் மாதிரியான பாடங்கள்ல நாங்க வரைபடங்களை உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கொள்வோம். அப்ப சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய விளக்கங்கள் கொடுத்து கொண்டிருக்கணும். நீங்க அந்த படங்களை காட்டி விட்டா உடனே பிள்ளைக்கு விளங்கும். மாதிரிகள், மின்னணு சாதனங்கள். இப்ப மின்னணு சொல்லும் போது சில வீடியோ, ஆடியோஸ், குரல் பதிவுகள், அதுகளை பார்க்கும்போது கேட்கும்போது பிள்ளைகளுக்கு வந்து ஒரு நல்ல அனுபவம் அவங்களுக்கு கிடைக்கும். நாங்க வாய்மொழி மூலம் ஒரு விஷயத்த விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் அவனுக்கு ஒன்றும் புரியாது, விளங்காது. மீத்திரன் பிள்ளைகளை யாராவது பிடிச்சு கொண்டாதான் மற்றபடி விளக்கம் பெறாது. எனவே நாங்க அதுக்குரிய சாதனங்களை பயன்படுத்தும் போது இலகுவானது. இந்த சாதனங்கள்ல இருக்கிற விஷயங்களும் டீச்சர்ஸ் அது நடைமுறையில உள்ளதுகளா இருந்தா நல்லா.
இப்ப இயற்கை அனர்த்தம் என்ற பாடத்தை கற்பிக்க போகும்போது பிள்ளைகளை வச்சே கற்பித்தல் செஞ்சிடலாம். இந்த சிவிக்ஸ் பாடங்கள் எல்லாம் வரும், இயற்கை அனர்த்தங்கள் இப்படி பாடங்கள் வரும்போது நல்ல வீடியோ ஆடியோ மற்றது போட்டோஸ் இதுகள் இருக்கும். இதை காட்டினோடனே அவனுக்கு நல்லா விளங்கும் இதுகளோட விளைவு என்ன என்று அழகாக பாடத்தை கொண்டு போயிடலாம். கொஞ்சம் விளங்கப்படுத்தி விட்டுட்டு கேள்விகளை வீட்டில் செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லி ஈஸியா முடிக்கலாம் பாடத்தை. ரைட், இதான் அந்த கற்றல் கற்பித்தல் துணை சாதனங்கள். இது ஒரு தரமான கற்றல் கற்பித்தல் சாதனத்தில் காணக்கூடிய பண்புகள். அப்ப நாங்க கற்றல் கற்பித்தலுக்கு டீச்சர்ஸ் சாதனங்களை பயன்படுத்துவோம். இதன் போது ஸ்கூல்கள் இருக்கிற நடைமுறை பிரச்சனை என்னன்னு சொன்னா சாதனங்கள் போதாமல் நிதி பற்றாக்குறை. சாதனங்களை பயன்படுத்துறதுல இருக்க பிரச்சனை போதுமான அளவு சாதனங்கள் கிடைக்காது. அதாவது பாடத்துக்கு ஏற்ற மாதிரியான சாதனங்கள் இல்லாமல் இருப்பது. பொதுவாக விசில் போர்டு அது இது மார்க்கர் பென் அதுகள் இருந்ததுக்கு வேலை இல்லை. சில பாடங்களுக்கு சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட சாதனங்கள் இருக்கு, அது போதாமல் இருக்கும். ரைட், மற்றது அதை பாதுகாப்பாக வைப்பதற்குரிய வசதிகள் இல்லாமல் இருக்கும் ஸ்கூல்ல. அப்ப டீச்சர்ஸும் அதை பெருசா கவனத்தில் எடுக்காம இந்த சாதனங்களையும் லெசன்ல போடாம சும்மா அப்படி எழுதி விட்டீங்கன்னா சிக்கலாகிரும். இப்ப இதுகளை பயன்படுத்துறீர்களா என்று பார்ப்பாங்க அதிபர். வாங்கி கொடுத்த பொருள்கள் எங்க அப்படி ஒரு கேள்வி வரும். ஆனா அங்கினா ஏதாவது நாங்க சொல்லலாம், சொல்லி தப்பி போயிடுவோம். ஆனால் நீங்க தொடர்ந்து இதே செய்து கொண்டிருந்தால் கற்பித்தல்ல நீங்க நிறைய சிரமப்படுவீங்க, நிறைய உங்களுடைய சக்தி வீண் விரயமாக்கப்படும். கற்பித்தல் எப்படியும் கற்பிக்கணுமே, மந்த்ல 20 நாள் நாங்க எப்படியோ வகுப்பறை கற்பித்தல் செய்யணும். அப்ப உங்களுடைய கற்பித்தலை ரொம்ப அழகாக இலகுவாக செய்து கொள்வதற்கு இந்த சாதனங்களை பயன்படுத்துற ஒரு பண்பை நாங்க வளர்த்து கொள்ளணும். அதுல முக்கியமான பண்பு என்னன்னா பாட தலைப்புக்கு பொருத்தமானதாக இருக்கணும். கற்பித்தல் சாதனம் உங்களுடைய பாடம் எதுவோ அதுக்கு பொருத்தமாக இருக்கணும். மாணவர்களுடைய கவனம் ஈர்க்கக்கூடியதா இருக்கணும். இப்ப சாதனம் ஒன்றை நாங்க பயன்படுத்துறோம்டா மாணவர்களை கவர்ந்திழுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். மற்றது அந்த சாதனத்தில் இருக்கிற விஷயங்களை எளிமையாகவும் தெளிவாகவும் விளங்கக்கூடியதாக இருக்கணும். ரைட், மற்றது மாணவர்களுடைய முதிர்ச்சி வயது நிலைமைக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். பிரைமரி பிள்ளைக்கு போய் பெரிய செகண்டரி கிளாஸ்ல பயன்படுத்த வேண்டிய சாதனங்களை பயன்படுத்தணும்னு சொன்னா ஒன்றும் இல்லைன்றதுக்காக பிள்ளைகளுக்கு குழப்பமாயிரும். ரைட், அதே போல பிரைமரியில பாவிக்கிற சாதனங்களோட செகண்டரிக்கு பயன்படுத்த முடியாது. பாட தலைப்பு ஒன்றே இருக்காம். சில நேரம் இப்ப இயற்கை அனர்த்தங்கள் என்ற பாடம் கிரேட் 4, 5லயும் இருக்குது, 9, 10லயும் இருக்கு. அப்ப அங்க இருக்கிற சாதனங்களை இங்க அப்படி கொண்டு காட்டும் போது பாடத்துக்கான ஒரு பெருமதியை பிள்ளைகள் கொடுக்க மாட்டாங்க. மற்றது பாதுகாப்பானதாகவும் நீடித்திருக்கக்கூடியதாகவும் இருக்கணும். சாதனங்கள் ஒன் டைம் யூஸ் சொன்னா விரயமாகிரும். அப்ப நீடித்திருக்கக்கூடியதாகவும் சொன்னா நாங்க தயாரித்த சாதனம் பல வகுப்புகள்ல பல பாடங்கள்ல பயன்படுத்தக்கூடியதான ஒரு 6 மாத அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்துக்கு சரி பாவிக்கக்கூடியதான சாதனங்களாக இருக்கணும். அதனால பாதுகாப்பு தொடர்பாகவும் கவனத்தில் எடுக்கணும். சில சாதனங்கள் இருக்கு. இப்ப பிள்ளைகள் பிரயோகிக்கிற நேரம் மின்சாரத்துல இயங்கக்கூடிய சாதனங்கள் எல்லாம் நாங்க மிகவும் பாதுகாப்பான முறையில பயன்படுத்தக்கூடிய சாதனங்களாக இருக்கும். இது ஒரு தரமான கற்றல் கற்பித்தல் சாதனத்தில் இருக்க வேண்டிய பண்புகள். இன்னும் இருக்கு. மற்றது எளிதாக கையாளக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். மாணவர்களுடைய ஈடுபாட்டை ஊக்குவிக்கக்கூடியதாக, சிக்கனம் மற்றும் எளிதில் கிடைக்கக்கூடியதாக இருக்கணும். இல்லாட்டி நாங்க அதை பயன்படுத்த மாட்டோம். எளிதாக சிக்கனம் இருக்கணுமே. கூடுதலான செலவென்றாலும் அதை நாங்க ஒரு தடவை தான் செய்வோம், பிறகு செய்ய இயலாது. செலவு குறைந்ததாக, மற்றது எளிதில் கிடைக்கக்கூடியதாக
இந்த சாதனங்கள் இருக்கணும். இது பாருங்க, கற்றல் கற்பித்தல் சாதனங்களை நாங்க பயன்படுத்தி கற்பித்தலை செய்யும் போது எங்களுக்கு பொதுவா கிடைக்கின்ற நன்மைகள் அதுல எல்லாருக்கும் இருக்கும். தனித்தனியே போடல. சில நேரம் கேள்விகள் அப்படி வரலாம். கற்றல் கற்பித்தல் சாதனங்கள் மூலம் ஆசிரியர்களுக்கு கிடைக்கும் நன்மை, மாணவர்களுக்கு கிடைக்கும் நன்மை அப்படி வேறாவும் தரலாம். குறிப்பாக இல்ல பொதுவா தான் இருக்குது. அப்ப கருத்துக்களை எளிமையாகவும் தெளிவாகவும் புரிந்து கொள்ள உதவும். அப்ப இதுல மாணவர்களுக்கு தான் அதுல நன்மை, முதலாவது நன்மை சொல்லப்பட்டிருக்குது. கருத்துக்கள் என்ன கருக்களை மிக எளிமையாகவும் தெளிவாகவும் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். மற்றது மாணவர்களுடைய கவனத்தை ஈர்த்து ஆர்வத்தை தூண்ட, இது ஆசிரியருக்கு கிடைக்கும் நன்மை. மாணவர்களோட கவனத்தை ஈர்த்துட்டம் என்று சொன்னா என்னன்னா, மாணவர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் பாடத்தை வெற்றிகரமா கொண்டு செல்வதற்கு. கற்றல் கற்பித்தல் செயல்பாட்டை சுவாரஸ்யமாக்குகிறது, இது ஆசிரியருக்கு கிடைக்கும் நன்மை. அப்ப கற்றல் கற்பித்தல் சுவாரஸ்யமாக முன்னெடுக்கப்படுகிற போது நல்ல ஒரு அடைவை கொடுக்கக்கூடியதா இருக்கும். மாணவர்கள் நேரடி அனுபவங்களை பெற உதவும். அப்ப நாங்க சாதனங்கள் ஊடாக சில நேரடி அனுபவங்களை பிள்ளைகளுக்கு கொடுப்போம். வீடியோக்கள் எல்லாம் காட்டும் போது சில நேரடியாக பார்க்கின்ற அனுபவங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். ஸ்மார்ட் போர்டு எல்லாம் பாவிக்கும் போது கிடைக்கும். மல்டிமீடியா, அட்லீஸ்ட் மொபைல் போன். இப்போ ஒரு 4-5 பிள்ளைகள் இருக்கிற ஓப்பன்டா உங்களுக்கு ஸ்மார்ட் போனே போதுமானது. ரைட், உங்களை ஸ்மார்ட் போனை பயன்படுத்தி வீடியோக்களை காட்டலாம். மற்றது நீண்ட கால நிலைமாற்றலை மேம்படுத்தும். இப்போ பிள்ளைகளுக்கு கற்றல் ஒரு நினைவில் வச்சுக்கொள்றதுக்கு சில சம்பவங்கள், பாட விஷயங்களை நினைவாற்றல் இதுல மேம்படுத்தப்படும். சாதனங்களை பயன்படுத்துகிற போது இது ஏற்படக்கூடிய நன்மைகள் இன்னும் இருக்குது. அடுத்து மாணவர்கள் விமர்சன ரீதியான சிந்தனை, கிரகித்தல் இதுகளை ஊக்கப்படுத்தும். கற்பனை திறனை வளர்க்க உதவும். பல்வேறு கற்றல் பணிகளை கொண்ட மாணவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். இப்ப ஒரு சாதனத்தின் ஊடாக கேட்டு படிக்கிற போது எல்லா பிள்ளைகளுக்கும் அதுல பயன் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. இப்ப சாதனம் எல்லாம் நாங்க 2 வகையான மாணவருக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் ரெடி பண்ண இயலாது. மெல்ல கற்கும் மாணவர்களுக்கு தனியான சாதனங்கள் என்றால் சாத்தியம் இல்லை. அந்த சாதனத்திலேயே தான் நாங்க ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை செய்ய வேண்டி வரும். இப்ப சாதனங்களை நீங்க பயன்படுத்துவீங்களா இருந்தால் பிள்ளைகள் இலகுவாக கற்பார்கள். என்ன பிரச்சனைண்டா, இப்ப லெசனையும் நாங்க தயாரிச்சு இந்த கற்றல் துணைகளையும் தயாரிச்சு செய்யறாண்டா சாத்தியம் மிக குறைவு. எனவே நீங்க என்ன செய்யலாம்னா 2-3 டீச்சர்ஸ் சேர்ந்துதான் அதுகளை உருவாக்கி பயன்படுத்தலாம், அல்லது இருக்கக்கூடிய பொதுவான சாதனங்களை நீங்க பயன்படுத்தலாம். ரைட், அடுத்து வகுப்பறை ஒழுங்கமைப்பு. இப்ப நாங்க ஒரு வகுப்பை எப்படி ஆர்கனைஸ் பண்ணிக்கிறது? அப்ப இது வகுப்பாசிரியருடைய கடமை. அதே நேரம் பாட ஆசிரியர்களும் என்ன செய்வார்கள் என்று சொன்னா, அவர்களுடைய பாட நேரத்துல வகுப்பை கொஞ்சம் அங்கங்களை அட்ஜஸ்ட் பண்றது. ரைட், இப்ப ஒழுங்கமைப்பு என்று சொல்வது மாணவர்களுக்கான இருக்கை அமைப்பு, மற்றது கற்றல் வளங்களை வைத்திருக்கும் முறை மற்றும் வகுப்பறை செயற்பாடுகளை நிர்வகிக்கும் விதம் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு விடயம்தான் இந்த வகுப்பறை ஒழுங்கமைப்பு என்று சொல்றது. மாணவர்களை எப்படி நீங்க இருக்கைப்படுத்தி இருக்கிறீர்கள், மற்றது வகுப்பறையில் இருக்கிற வளங்கள் எல்லாம் எவ்வாறு நாங்க இலகுவா எடுக்கக்கூடியதாக எப்படி வைத்திருக்கிறோம், மற்றது வகுப்பறை செயற்பாடுகளை எப்படி நாங்க நிர்வகிக்கின்றோம், இந்த விடயம் எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த வகுப்பறை ஒழுங்கமைப்புன்னு சொல்வது. இது மாணவர்கள் கவனச்சிதறல் இன்றி கற்பதற்கும் ஆசிரியர்கள் வகுப்பறையை திரும்பட நிர்வகிக்கவும் அவசியமாகிறது. ஒழுங்கமைப்பு இருந்தாதான் பிள்ளைகள் என்ன செய்வாங்க, ஒரு பாடத்துல கவனமா இருப்பாங்க. ரைட், அப்ப உங்களோட வகுப்பறை எப்படி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றத பாருங்க.
அப்ப நாங்க எங்களுடைய வகுப்பறை ஒன்றை ஒழுங்கமைக்கும் போது வகுப்பாசிரியர் அல்லது பாடாசிரியர் என்னென்ன விடயங்களை கவனத்தில் எடுக்கணும் என்று பாத்தீங்கன்னா, முதலாவது மாணவர்களுடைய இருக்கை அமைப்பு. அதுல மாணவர்கள் தான் பிரதானமானவர்கள். ஆசிரியருடைய மேசையும் ஒரு பொருத்தமான இடத்துல, மாணவர்களுக்கு ஆசிரியரோட கலந்துரையாடலுக்கு ஏற்ற மாதிரி அதுல எல்லாத்துலயுமே மாணவர்கள் தான் பிரதானம். எங்களுக்கு வகுப்பாசிரியர் என்ற முறையில் அல்லது பாடாசிரியர் என்ற முறையில சில அசௌகரியங்கள் ஏற்பட்டாலும் கூட அங்கே மாணவருக்கு பாதிப்பு இல்லாத மாதிரி தான் உங்களோட ஒழுங்கமைப்பை செய்யணும். அது பிரதானமானது. மாணவர் மையம் தானே. அப்ப அதுல முக்கியமாக இருக்கை அமைப்பு அனைவருக்கும் ஒயிட் போர்டோ அல்லது பிளாக் போர்டோ ஆசிரியர் தெளிவாக தெரியும் வகையில் இருக்கணும். அது முதலாவது. இருக்கை அமைப்பை அமைக்கும் போது சகல மாணவர்களுக்கும் கரும்பலகை அல்லது ஸ்மார்ட் போர்டோ ஏதோ எல்லாருக்கும் தெரியக்கூடியதாக ஆசிரியரும் தெளிவாக தெரியணும் இருக்கணும். அடுத்து கற்றல் வளங்கள் மற்றும் சாதனங்கள் எளிதில் அணுகக்கூடியதாக வைத்திருத்தல். கற்றலுக்கு நாங்க பயன்படுத்துகின்ற ஆவணங்கள் 20x20 வகுப்பறை, ரைட், 20x20 வகுப்பறையாக நாங்க இருக்கோம். கொஞ்சம் தான் பிள்ளைகளை 45 மாணவர்களை போடுங்கன்னு சொல்றாங்க. இப்ப என்ன செய்யறது, இடமும் இல்லை. இருந்தாலும் உங்களுடைய வளங்கள், கற்றல் வளங்களை சாதனங்களை எளிதாக எடுக்கக்கூடியதாக அணுகக்கூடியதாக வகுப்பறையிலுக்குள்ளதான் இருக்கணும். வகுப்பறை பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுக்கணும். வகுப்பறையில பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அநேகமான பாடசாலைகள்ல ஒரு சின்ன அனர்த்தம் ஒன்று அடிக்கடி நடக்கும். சொல்லுங்க பாப்போம், என்னண்டு? டீச்சர்ஸ் இருக்கீங்களா? ஹலோ சார். இப்போ வகுப்பறைகள்ல வகுப்பு ஆசிரியர் என்ற முறையில சில டீச்சர்ஸ் அதுக்கு முகம் கொடுத்தும் இருப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட அனர்த்தம் அடிக்கடி நடக்கும் வகுப்பறை உள்ளுக்கு. மாணவர்களிடையான முரண்பாடுகள். மாணவர்களிடையான முரண்பாடுகள். சரி, வேற யாரோ ஒன்று சொல்ல வந்தீங்களாப்பா? மாணவர்களிடையான முரண்பாடுகள் உண்டு. வேற பிளாக் போர்ட் விழுகிறது சார். பிளாக் போர்ட் விழுகிறது சார். பிளாக் போர்டு இல்லாட்டி ஒயிட் போர்டு ஆசிரியர் மேல இல்லாட்டி மாணவர் மேல அந்த மாணவர்கள் எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. அந்த கணிசமான பாரம், அது ஒயிட் போர்டு பெருசெல்லாம் கணிசமான பாரம். அப்ப நாங்க எதிர்பாராத விதமாக விழும்போது நிச்சயமாக கழுத்து பகுதி எலும்புகள் உடையக்கூடிய அளவுக்கு அனர்த்தங்கள் நடக்கலாம். அப்ப இது வகுப்பு டீச்சர்ஸ் ரொம்ப கவனமாக அவதானமாக பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளித்து நாங்க செய்யணும். அது போர்டு உடைஞ்சாலும் பிரச்சனை இல்லை. போர்டுல சரியான முறையில துவாரங்கள் இட்டு அதை கம்பியோ கயிறோ போட்டு கட்டி வைப்பது உங்களுக்கு சேஃப். போய் பாருங்க திங்கட்கிழமை உங்களோட வகுப்பறையில போர்டுகள் எப்படி வச்சிருக்கிறாங்க. சில நேரம் சுவர்லயே அடிச்சு வச்சிருப்பாங்க. அதுகள் சில நேரம் எதிர்பாராத விதமாக விழக்கூடும் பிள்ளைகள் மேல. ரைட். அப்ப பிள்ளைகளோட பாதுகாப்பு. மற்றது கரண்ட் வயர்ஸ், ஒரு வகுப்புக்கு ஒரு வால் பிளக் அது இதுகள் இருக்கும். மற்றது ஃபேன்கள், இதெல்லாம் பாதுகாப்பா இருக்கா என்பது தொடர்பாக வகுப்பாசிரியர், செக்ஷனல் ஹெட், அதிபர் 3 பேரும் விசேட கவனம் செலுத்தணும். இதனால பாடத்துக்கு வருகின்ற ஆசிரியர்கள், அதே நேரம் வகுப்பாசிரியர்கள், அதிபர் அனைவரும் பாதிப்புக்கு உள்ளாக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். மற்றது போதுமான வெளிச்சம் மற்றும் காற்று வசதியை உறுதி செய்யணும். வகுப்பறையில நாங்க ஒழுங்கமைப்பு செய்கிற போது, இப்ப எக்ஸாமோடலாம் நாங்க ரெடி பண்ணும் போதும் அப்படித்தானே, பரீட்சை திணைக்களம் ஒழுங்குபடுத்துகிற இதுகள் எல்லாம் காற்று வசதி வெளிச்சம் எல்லாம் இருக்கான்னு பார்ப்போம். அதே மாதிரி பிள்ளை படிக்கும் போதும் நல்ல வெளிச்சம் எல்லாம் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். மாணவர்களின் படைப்புகள் ஆக்கத்திறன்களை வகுப்பறையிலேயே காட்சிப்படுத்துவதற்குரிய இடவசதிகளை நாங்க ஏற்படுத்தணும். குழுவாக வேலை செய்வதற்கு ஏற்றவாறு வகுப்பை ஒழுங்கமைக்கணும். அதுக்கு இடத்தை ஒதுக்குதல் குழு வேலைகளுக்கு. சில நேரங்கள்ல இந்த வாசிப்பு மூளை அப்படி இப்படி எல்லாம் இருக்கு, சில மூளைகள். அதுகளுக்கு இடம் இருந்தால் நாங்க ஒரு சில மூளைகளை அமைக்கலாம். பிள்ளைகளோட எண்ணிக்கை குறைவா இருந்தா 12-15 பிள்ளைகள் உள்ள வகுப்பறைகளும் இருக்குது. அதுகளில் தாராளமாக அமைக்கலாம்.
மற்றது மாணவர்களுக்கான தனிப்பட்ட பொருட்களை வைக்க தனிப்பட்ட இடங்களை ஒதுக்கலாம். இப்ப கூடுதலா வகுப்பறையில் இடம் இருந்த சுவர்ல பேக்குகளை கொழி வைக்கிறதுக்கு அப்படியான ஏற்பாடுகள், அது வகுப்பறை சூழலை பல்வேறு செயற்பாடுகளுக்கு ஏற்ப மாற்றி அமைக்கக்கூடியதாக வைத்திருத்தல். இப்ப இலகுவாக அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண இப்ப டீச்சர்ஸ் பாட டீச்சர்ஸ் வந்து அதை மாற்றி அமைப்பார்கள் சில நேரங்கள்ல. அதுக்கான வசதிகள் இருக்கணும். வகுப்பறை தூய்மையாகவும் ஒழுங்காகவும் பராமரிப்பதற்கான விதிகள் வகுக்கப்பட்டிருக்கணும். சுத்தப்படுத்துறது, வகுப்பறைக்குள்ள கொண்டு வர சில ஆவணங்கள் இதுகள் எல்லாம் பாதுகாப்பாக காரியாலயத்துக்கு அனுப்புறது, இப்படி ஒரு ஒரு சிறப்பான ஒரு ஒழுங்கமைப்பாக ஒரு வகுப்பறை ஒன்றை நாங்கள் ஒழுங்கமைக்கும் போது விசேடமாக கவனம் செலுத்தணும். அதிலே முக்கியமாக சில உடல் உபாதைகள் இருக்கிற பிள்ளைகள் இருப்பாங்க, விசேட தேவை கொண்ட மாணவர்கள், பார்வை குறைபாடுடைய மாணவர்கள், அவரெல்லாம் அடையாளப்படுத்தி இருக்கணும் கிளாஸ் டீச்சர். அப்ப அவங்களுக்கு விசேடமான இருக்கைகள், சில நேரம் வகுப்புக்கு முன் வரிசை கொடுக்க வேண்டிய நிலைமை அப்படி இருந்தா அதுகளையும் நாங்க ஹைலைட் பண்ணி பிள்ளைகள் எதிர்ப்பார்கள் ஏனைய மாணவர்கள். அதை நாங்க வகுப்பு டீச்சர் தான் சரியா மேனேஜ் பண்ணிக்கொள்ளணும். விடயங்களை பப்ளிக் பண்ணாலும் அந்த உரிய மாணவருக்கு சில அசௌகரியமா இருக்கும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் பிள்ளைகள் அசௌகரியப்படக்கூடாது என்பதுதான் அந்த இறுதியாக வந்த சுற்றறிக்கை ஆசிரியர்கள் அதிபர்களை அறிவுறுத்துது. அப்ப நாங்க வகுப்பறையில இருக்கைகளை அமைக்கும் போது அதான் பெரிய ஒரு வேலையா இருக்கும், இருக்கைகளை ஒழுங்கமைத்துக் கொள்வது. அப்ப அங்க அங்க அப்படியே ஒரு வரிசையாக மேசைகளை போட்டு வைக்கிறதுண்டா ஈஸியா செஞ்சிடலாம். அது ரொம்ப பழைய முறை, பாரம்பரிய முறை, இல்லாட்டி மரபு ரீதியான முறை. இருக்கிற மேசையெல்லாம் வரிசையாக அடுக்கி வச்சுட்டு இருக்கிறது. அதனூடாக மாணவர் தொடர்பு உருவாக்கப்படாது. ரைட். அப்ப அதுல பார்க்கணும், அனைத்து மாணவர்களுக்கும் கரும்பலகை மற்றும் ஆசிரியர் தெளிவாக தெரியும் வகையில இருக்கணும். 2 மாணவர்களுக்கு உள்ள இடைவெளி போதுமானதாக இருப்பதோடு அவர்கள் சுலபமாக நடமாடவும் அதே நேரத்துல குழு வேலைகள் செய்யவும் உதவ இருக்கணும். மாணவர்களுக்கு அதாவது சிறப்பு தேவை கொண்ட மாணவர்கள், அவர்களுக்கு உதவக்கூடிய வசதிகள், அதான் நான் முதல்ல சொன்னது. மாணவர்களுக்கு தேவையான வசதிகளுடன் இருக்க அமைக்கப்பட வேண்டும். மாணவர்களின் கவனத்தை சிதறடிக்காமல் பாடத்தின் மீது கவனம் செலுத்தக்கூடிய அவர்கள் அமர வைக்க வேண்டும். அப்ப சில நேரங்களில் வெளிச்சூழலை பார்த்தபடி அப்படி இருந்தால் சில நேரம் கவனக்குறைவு ஏற்படும் மாணவர்களுக்கு. அப்ப குழு வேலைகள் எல்லாம் செய்யக்கூடியதாக எல்லா இதுக்கும் ஏற்ற மாதிரி இந்த இருக்கைகளை முகாமை செய்து கொள்வது வகுப்பாசிரியருடைய முக்கியமான கடமைகள் ஒன்றாக காணப்படும். இது வகுப்பறை ஒழுங்கமைப்பு வடிவங்கள். அப்ப நான் 2-3 வடிவங்கள் இதுல ஒற்றிருக்கிறேன். அந்த பாரம்பரிய வரிசை அமைப்பு என்று சொல்வது வரிசையாக அதுல இருக்குது. இதுல பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் ஒரு கூகுள் போட்டோ ஒன்று நான் இதுல ஆட் பண்ணேன். இதுல முக்கியமாக பார்த்தா உங்களுக்கு விளங்கும். இந்த இதெல்லாம் ரொம்ப பழைய மெத்தட். வரிசையாக பிள்ளைகள் அப்படியே அமரச் செய்வது. அப்ப மாணவர்கள் மாணவர் இடைத்தொடர்பு இல்லை. அப்ப அங்கன பக்கத்துல இருக்கிற ஒரு ஆளோட மட்டும்தான் நான் கலந்துரையாடுவான். கலந்துரையாடினாலும் அது பொருந்தாது அங்கின. இது விரிவுரைக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்க வகுப்பறைய அமைச்சிருக்கோம். அந்த அரேஞ்ச்மெண்ட் சீட்டிங், கிளாஸ் ரூம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இப்படித்தான் அதுல இருக்குது. இப்ப இப்படியான வகுப்பறைகளும் இருக்கும், ரவுனாக தேவைக்கேற்ற மாதிரி அதை ஒழுங்கமைக்கிறது. இந்த இவ்வாறான யூ வடிவ சேப்பும் இருக்குது. இங்கே டீச்சர்ஸ் மேஸ் இருக்கும், அங்கனையும் இந்த முறை தான் அது. அதுல இன்னொரு வடிவம் தான் அது. மற்றது குரூப், இது குழு முறை. இப்ப அட்லீஸ்ட் 4 பேரோடாவது அந்த பிள்ளைகள் இடைத்தொடர்பு செய்வார்கள். இது அணி. இப்படி பல்வேறு விதமாக வகுப்பறைகளை ஒழுங்குபடுத்தி அரேஞ்ச் பண்ணக்கூடிய நிலைமை கிளாஸ் டீச்சர்ஸுக்கு இருக்கு.
அப்ப பாட டீச்சர்ஸும் தங்களுடைய பாடத்துக்கு ஏற்றாற்போல வகுப்பறைய ஒழுங்கமைக்கலாம். அதை லெசன்லயும் சொல்லலாம். யூ வடிவத்தில் நான் பிள்ளைகளை அமரச் செய்து பாடத்தை கொண்டு போறேன்னு சொல்லி, அப்போ கட்டாயம் அதிபரும் சைன் பண்ணியிருப்பார். கிளாஸ் டீச்சர் ஒன்றும் சொல்லலாது. லெசன் படிதானே. போயக்க என்ன செய்யணும்டா, கரும்பலையெல்லாம் அழிச்சு நாங்களை ஒழுங்கு பண்ணி வச்சுட்டு போற மாதிரி இந்த வகுப்பையும் என்ன செஞ்சிடணும், மீள ஒழுங்கு அமைச்சிட்டு போயிடணும். அப்போ முரண்பாடுகள் சிக்கல்கள் வராது. ரைட். அவ்வளோத்தையும் 40 நிமிஷம் இல்லை 1 மணி நேரத்துக்குள்ள செய்து முடிக்கவும் வேணும். அப்ப மாணவர்களுடைய பாதுகாப்பை கிளாஸ் ரூம்ல வகுப்பறைகள்ல நாங்க எப்படி செய்யலாம் என்றதுதான் அது. மாணவருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாக வகுப்பறையை நாங்க எப்படி ஒழுங்கமைக்கலாம் என்றது. இந்த கூர்மையான விளிம்புகள் இல்லாத தளபாடங்களை பயன்படுத்த வேண்டும். தளபாடங்கள் தான் அதுல கூடுதலா இருக்கும். பிள்ளைகள் அங்கலைங்களை போகும்போது சில நேரங்கள்ல அந்த விளிம்புகள் வந்து சில நேரங்கள்ல கூர்மையற்றதாக அல்லது ஒழுங்கான ஒரு பாதுகாப்பு கொண்டதாக இருக்கணும். அவசர கால வெளியேற்ற பாதைகள் எப்போதுமே தடையின்றி இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. அதுக்கேற்ற மாதிரி தான் பில்டிங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். இருந்தாலும் சில கிளாஸ் ரூம்களை நாங்க பயன்படுத்தும் போது பிள்ளைகள் வந்து இலகுவாக ஒரு அவசர நிலைமைகள்ல வெளியேறக்கூடிய வசதி. இப்போ உதாரணமாக சயின்ஸ் லேப் மாதிரி இடங்கள்ல ரசாயன பொருள்கள் எல்லாம் ஏற்கனவே இருக்கும். அதுல சில வெடிப்புகள் சம்பவங்கள் நடக்கும் போது பிள்ளைகள் இலகுவாக பாதுகாப்பாக வெளியேறக்கூடிய வசதிகள் இருக்கணும். ரைட். டீச்சர்ஸ் வாய்ஸ் கிளியரா இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணுங்கம்மா. ஓகே டீச்சர்ஸ், ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஏன்னா எனக்கு காட்டினது இங்கே யுவர் சிக்னல் கிளியர் சார் ரெண்டும் போடுறாங்க. பொதுவாக ஒட்டுமொத்தமாக பலருடைய கருத்து என்னடா கிளியரா இருக்குன்ற மாதிரி. ஓகே, இப்போ எந்த டிவைஸ்லையும் கிளியரா தான் காட்டுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட். ஓகே, அப்போ அதுல அவசர வெளியேற்ற பாதைகள் எப்போதும் தடை இல்லாமல் இருக்கணும். மின்சார வயர்கள், பாதுகாப்பான பொருட்கள் மாணவர்களின் கை கெட்டாதவாறு, விசேஷமாக பிரைமரி வகுப்புகள்ல மாணவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னா அதுகள்ல சின்ன இழுத்து பார்க்க அப்படி கூடுமினி போதிய வெளிச்சம் மற்றும் காற்றோட்டத்தை உறுதி செய்து மாணவர்களின் பங்களிப்புடன் பாதுகாப்பு விதிகளை நாங்க உருவாக்கணும். அப்ப சில விதிமுறைகளை கட்டுப்பாடுகளை நாங்களே எழுதி அங்க கொண்டு வாசிக்கும் போது விதிமுறை பெரிதா விளங்கப்படுத்த வேண்டியிருக்கும். இப்படி என்று மாணவர்களையும் வைச்சு கொண்டு நாங்க விதிமுறைகளை உருவாக்கலாம். ஒரு மாணவர் அதை எழுத விடலாம். அப்ப விதிமுறைகளை நாங்க உருவாக்கி விட்டுட்டோம்னு சொன்னா பிள்ளைகளுக்கு வந்து அந்த விதிமுறைகள் சம்பந்தமாக ஒரு தெளிவு ஒன்று இருக்கும். எப்போதுமே டீச்சர்ஸ் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, வகுப்பறை கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளா இருக்கட்டும், இணைப்பாட செயற்பாடுகளா இருக்கட்டும், இதர செயற்பாடுகளா இருக்கட்டும், கலந்துரையாடி தீர்மானம் எடுங்க. அவங்களையும் சேர்த்து தான் நாங்க தீர்மானம் எடுக்கணும். கிரேட் 5க்கு ரிசல்ட்ஸ், கிரேட் 5 டீச்சர் கற்பித்தல் செய்யறாங்கண்டா அவங்களையும் சேர்த்து கிளாஸ் டீச்சர் என்ன செய்யணும், பெற்றோரையும் சேர்த்து நாங்கெல்லாம் கலந்து பேசி செய்வோம். உங்களோட ஒத்துழைப்பு கட்டாயம் என்று சொன்னால் பெருவேறுகள் அங்கலங்கள் எதானாலும் அவர்களுக்கு தெரியும். ரைட். அவர்களும் சேர்ந்து போட்ட திட்டம் தானே நடைமுறைப்படுத்தப்பட்டது. அப்ப நாங்களும் தப்பக்கூடிய விஷயங்கள் அதுல இருக்கும். மற்ற டீச்சர்ஸ் பாருங்க, இப்ப இந்த வகுப்பறை விடயங்கள்ல ஒரு பாடசாலையாக இருந்தால் அந்த பாடசாலைக்கு ஒரு தூர நோக்கு இருக்கிற மாதிரி வகுப்பறைக்கும் ஒரு தூர நோக்கு வந்து நீங்க உருவாக்கலாம். ரைட். கிரேட் 10 எடுப்போமே. கிரேட் 10 2026ஆம் ஆண்டுல தரம் 10 வகுப்பறைக்கு நாங்க ஒரு இலக்கொண்ட உருவாக்கலாம். அந்த இலக்கு தான் அடுத்த அங்கே 11ஆம் ஆண்டு வந்தாலும் அது அப்படியே
போகக்கூடிய நிலைமை இருக்கும். சில நேரம் புதிதாக வந்த டீச்சர்ஸ் அதுல சில அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யவும் கூடும். இனி அப்போ வகுப்பறை ஒன்றுக்கு கட்டாயம் தூர நோக்கு இல்லாட்டி இலக்கொன்னு இருக்கணும். இருக்கா என்று பார்த்துக்கொள்ளுங்க. பாடசாலையிட இலக்கு வேற, வகுப்பறையிட இலக்கு அல்லது தூர நோக்கு என்பது வேற. ஒவ்வொரு வகுப்பறைக்கும் இருக்கணும். கவரேஜ் இல்லைன்னு டீச்சர் ஒன்று மெசேஜ் ஒன்று போட்டிருக்காங்க. உங்களுக்கு கவரேஜ் இல்லையா? மற்ற ஆக்களுக்கு கவரேஜ் இருக்கும் என்று நினைக்கிறேன். இப்பதான் நான் செக் பண்ணி பார்த்தோம்ல மற்ற டீச்சர்ஸ். ஓகே, தூர நோக்கொண்டு இருக்கணும். தூர நோக்க அமைத்துக் கொள்ளுங்க. அந்த வகுப்பறை மாணவர்கள் எத்தகைய அறிவையும் திறன்களையும் விழுமியங்களையும் பெற வேண்டும் என்பதை தொலைநோக்கு பார்வையுடன் வரையறுத்துக் கொள்வது. அந்த வகுப்புல இருக்கிற பிள்ளைகள் என்னவாக வரணும், குறிப்பிட்ட எதிர்காலத்துல ஒரு 5 ஆண்டு 10 ஆண்டுல பிள்ளைகள் என்ன மாதிரியான அறிவாற்றல் கொண்டவர்களாக அல்லது விழுமிய மிக்கவர்களாக இருக்கணும் என்றதுதான் தூர நோக்கு. ஒரு இடத்துல அப்படி இலக்கு அது இல்ல, அது அப்படி வராது. தூர நோக்குன்றது ஒரு நீண்ட கால பகுதியில மாணவர்கள் அடைய வேண்டிய அறிவாற்றல் திறன்கள். இது பாட ஆசிரியர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அங்க வகுப்புல காட்சிப்படுத்தணும். அப்ப கற்பித்தல் செயற்பாடுகளுக்கு ஒரு தெளிவான இலக்கையும் திசையையும் இது காட்டும். வகுப்புக்கு வருகின்ற பாட ஆசிரியர்கள் என்னென்ன திறன்கள் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் என்ற ஒரு அம்சத்தை எடுக்கலாம். இப்ப கிரேட் 7ல இருக்கிற கிரேட் 7ல ஒரு இலக்கு கொண்டு வைக்கிறோம். சாதாரண தரத்துல 80% மாணவர்களை இல்லாட்டி 100க்கு 100% மாணவர்களை சாதாரண தரத்தில் சித்தி அடைய செய்தல் தூர நோக்கு. பல தூர நோக்குகளை வச்சுக்கொள்ளலாம். அதுல நான் 1-2 தூர நோக்குகள் எழுதின ஒவ்வொரு மாணவரும் தங்கள் முழு திறனையும் அடைந்து சமூகத்தில் பொறுப்புள்ள குடிமக்களாக மாற வேண்டும் என்பது ஒரு தூர நோக்கு. அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளை வழங்கி விமர்சன பூர்வமான சிந்தனையையும் வாழ்நாள் கற்றல் ஆர்வத்தையும் வளர்த்தல் இலக்கு. அமைச்சு கொள்ளலாம் நாங்க எங்கட வகுப்பறைக்கு ஒரு இலக்கு. அப்ப அந்த இலக்கு நிச்சயமாக என்ன செய்யணும்டா, உங்களுடைய பாடசாலையினுடைய இலக்கை அடைவதற்கு ஒத்துழைக்கக்கூடியதாக இருக்கும். பழகாத உருவாக்கி அதிபரட்டையும் கொஞ்சம் காட்டி அதிபரட்டையும் ஒரு சைனை பெற்று அழகா டைப் பண்ணி கலர் முடிஞ்சா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வகுப்புல ஒட்டுங்க. ரைட். அப்படி வகுப்புல பாடசாலையில் இருக்கிற எல்லா வகுப்பறைகளுக்கும் ஒரு இலக்கு இருந்தால் அந்த வகுப்பறைகளோட இலக்கு எல்லாம் எட்டப்பட பாடசாலையினுடைய இலக்கு எட்டப்படும். ரைட். ஓகே. அடுத்து தூர நோக்கொண்டு அமைக்கும் போது என்ன விஷயத்தை கவனிக்கணும் பார்ப்போம். சும்மா நாங்க தூர நோக்கு அப்படி ஒருத்தர் எழுதுறத பார்த்து அப்படியெல்லாம் அமைக்க இயலாது. சவுண்ட் இல்ல சார் போட்டிருக்காங்களே டீச்சர். சவுண்ட் என்ன மாதிரி? ஹலோ, சவுண்ட் கிளியர் சார், கிளியரா சார். சவுண்ட் கிளியர் போட்டிருக்காங்க. ஒரு சிலர் சவுண்ட் இல்லன்னு போட்டிருக்காங்க. ஓகே, பாருங்க. ரைட். சவுண்ட் விட்டு வருது அந்த மாதிரி இருந்தா நீங்க டக்குனு லீவ் ஆகி ரீஜாயின் பண்ணீங்கன்னா ஓரளவு கிளியர் ஆகும். ஓகே. அப்ப தூர நோக்கு ஒன்றை அமைக்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அது யதார்த்தமானதாகவும் மாணவர்களின் தேவைக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டதாகவும் இருக்கணும். தெளிவான இலக்கு கொண்டதாகவும் எதிர்காலத்தை நோக்கியதாக ஊக்கமளிப்பதாகவும் இருத்தல் அவசியம்.
ரைட். மற்றது மொழி நடை வந்து ரொம்ப கஷ்டமான மொழி அமைப்பை கொண்டிருந்தால் விட்டு விட்டு வருதுன்ற டீச்சர் இப்படித்தான் நீங்க லீவ் ஆகி ரீஜாயின் பண்ணீங்கன்னா ஓகே, சரிதானே? இப்படியான பண்புகள் அதுல இருக்கணும். ரொம்ப இலகுவான மொழிநடை அமைப்பில அது வாக்கியம் அமைக்கப்பட்டிருக்கணும். ரொம்ப கஷ்டமான இதுடா இலக்கே தெளிவில்லாத மாதிரி போயிடும். இலக்கே உங்களுக்கே விளங்காது. அப்படி இல்லை, இலகுவான மொழி நடையோட யாவருக்கும் விளங்கக்கூடியதாக, குறிப்பாக உங்களோட வகுப்பில் இருக்கிற மாணவர்கள் அனைவரும் அதை கேட்டவுடனே சொல்லக்கூடிய மாதிரி வடிவமைக்கணும். அடுத்தது வகுப்பறையில் இருக்கிற பௌதிக வள முகாமைத்துவம். இப்ப பாடசாலைகள்ல பல பௌதிக வளங்கள் காணப்படும். அதுகள் பாடசாலையில் இருக்கிற கணினிகளா இருக்கட்டும், மற்றது இதர உபகரணங்கள், விளையாட்டு உபகரணங்கள், இதுகளெல்லாம் பௌதிக வளம் என்று சொல்லுவோம் நாங்க. இந்த பௌதிக வள முகாமைத்துவம் என்று சொல்லுவது வகுப்பறையில் உள்ள தளபாடங்கள், உபகரணங்கள் மற்றும் பல்வேறு வளங்களை முறையாக பயன்படுத்தி பராமரித்து பாதுகாக்கின்ற ஒரு முறையைத்தான் நாங்க பௌதிக வள முகாமைத்துவம் என்று சொல்லுவோம். ஒரு வகுப்பறையில் இருக்கிற சகல பௌதிக வளங்களையும் முறையாக பராமரித்து பேணி வருகின்ற முறை. அப்ப பார்த்துருப்பீங்க, பௌதிக வள முகாமைத்துவத்துக்கு பல விடயங்கள் செய்வீங்க டீச்சர். வருட தொடக்கத்துல உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட பௌதிக வளங்கள் எல்லாத்திலையும் பெயிண்ட் பண்றது, அதை பாதுகாப்பதற்கான சிறு சிறு திருத்தங்களை செய்யறது எல்லாம் செய்வீங்க. இதெல்லாமே பௌதிக வளங்களை பாதுகாப்பதற்கு எடுக்கிற சில நடவடிக்கைகள். அப்போ உங்களோட ரெக்கார்ட் புக்லையும் பார்த்தா ஒரு இடத்துல இருக்கும் பௌதிக வளங்கள். அப்போ உங்களோட வகுப்புல இருக்கிற பௌதிக வளங்கள் எல்லாம் எதுன்னு சொல்லி பட்டியலிட்டு வச்சுக்கொள்ளணும். 14 மாணவர்கள். டீச்சர்ஸ் யாரோ ஒரு ஆளோட மைக் ஆன்ல இருக்குது. ரஞ்சனி டீச்சர். ரஞ்சனி டீச்சர், ஓகே. அப்ப அதுகளை பாதுகாக்கிறதுக்குரிய நடைமுறை ஒன்று நாங்க எங்களோட வகுப்பறையில வச்சுக்கொள்ளணும். 14 மாணவர்கள் இருந்தா 14 கதிரமேச போதுமானது, எக்ஸ்ட்ரா ஒன்று தேவையில்லை, சரிதானே? ஓகே. அப்ப அதுல ஆசிரியருடைய கடமைகளை பார்த்தோம்னா, வகுப்பறை முகாமைத்துவ செயற்பாடுகள்ல ஆசிரியர்களுடைய முக்கியமான கடமைகள் வகுப்பறைக்கு தேவையான பௌதிக வளங்களை அடையாளம் கண்டு அவற்றை முறையாக பெறுவதற்கான நடவடிக்கை எடுக்கணும். அப்ப 14 மாணவர்கள் வகுப்பறையில் இருக்கிறாங்கண்டா 12 மேச நாற்காலி போதாது. அப்ப அதிபர்கிட்ட கதைத்து அதை பெற்று எடுப்பது ஆசிரியரோட கடமை, அல்லது மாற்று வேலைகள் செய்யணும். வகுப்பு கூட்டங்கள் ஊடாக, பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் உதவி எடுத்து, மிக மிக அத்தியாவசியமானது. டீச்சர்ஸ் மைக்க கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. ரைட். நீங்க ஒன் பண்ணி கதைச்சிட்டு உடனே ஆஃப் பண்ணிருங்க. தானே மியூட் அன்மியூட் கட்டாயம். ரைட். பிள்ளைகள்கிட்ட போனை கொடுத்துருந்தீங்கன்னா சில நேரம் அவங்க ஒன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே. அதை கதைத்து பேசி எடுப்பது அல்லது மாற்று வேலைகளை செய்வது ஆசிரியரோட மிக முக்கியமான கடமை. அது முக்கியமான வளமும் தானே. சேர் டெஸ்க் இல்லாட்டி பிள்ளைகளுக்கு எப்படியுமே கற்றல் செய்யலாது. மற்றது கிடைக்கப்பெற்ற வளங்களை பாதுகாப்பாகவும் முறையாகவும் பயன்படுத்த மாணவர்களை ஊக்குவிக்கணும். இப்ப கிடைத்த வளங்கள் எல்லாம், வகுப்பறைக்கு கிடைத்த வளங்களை நாங்க சேதப்படுத்துறது, வீண் விரயம் செய்வது, சில பொருள்கள் கிடைத்த உடனே அதை நாங்க பாதுகாப்பாக பராமரிப்பதற்கான ஒரு அமைப்பை உருவாக்கணும் வகுப்பறையில. வகுப்பறை சூழல் எப்போதும் சுத்தமாகவும் ஆபத்தில்லாதவும் இருப்பதை உறுதி செய்து கொள்ளணும். அதாவது பௌதிக வளங்களால மாணவர்களுக்கு பாதிப்பு இல்லாத மாதிரி இருக்கணும். வளங்கள் சேதமடைந்தால் அவற்றை சரி செய்வதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக ஆசிரியர்கள் தான் எடுக்கணும்.
அதே நேரம் ஆசிரியர் இந்த வளங்கள் தொடர்பாக இன்னும் ஒரு கடமை என்னன்னு சொன்னா வகுப்பறையில் உள்ள அனைத்து வளங்களின் பட்டியலை பராமரித்துக் கொள்ளணும். ரைட். பௌதிக வளங்களை வகுப்பறையில் திறம்பட ஒழுங்குபடுத்தி தேவையற்ற வளங்கள் எல்லாம் வகுப்பறையில கொண்டு வந்து போட்டுக்கொள்ளாம உங்களுக்கு ஏற்கனவே இடம் போதாமல் இருக்கும். இடவசதியை சிறந்த முறையில் பயன்படுத்தக்கூடியதாக பௌதிக வளங்களை ஒழுங்கமைப்பு செய்வது அவசியமாகும். அதுக்கு இலக்கங்கள் எல்லாம் விடுவாங்க. அதெல்லாம் நாங்க செய்ய போகிற இல்லை. பாடசாலையில் இருக்கிற பொருள் இந்த இன்வென்ட்ரி இந்த நடவடிக்கைகள் வந்து பாடசாலை நிர்வாகத்தால அதுக்கு ஒரு இலக்கம் எல்லாம் விடுவாங்க, குறியீட்டு இலக்கம் தளபாடங்களுக்கு. அந்த இலக்கங்களை எந்த இலக்கத்திலிருந்து எந்த இலக்கம் வரைக்கும் உங்களோட வகுப்புக்குரிய வளங்கள் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் அடையாளப்படுத்தி கொண்டா போதும். அவங்க இலக்கம் இடலைன்றதுக்காக நாங்க ஒரு இலக்கம் அதுல இடக்கூடாது. அதுல ஏன்னா பாடசாலையில பௌதிக வள முகாமைத்துவம் ஒன்று இருக்குத்தானே பெரிய அளவுல. அதனால அப்ப உலக மேற்பார்வையின் போதும் இது ஒரு தனியான தலைப்பா இருக்கா இல்லையா டீச்சர்? உள்ளக மேற்பார்வை குழுவில் இருக்கிற ஒரு டீச்சர் சொல்லுங்க பாப்போம். இல்லையா யாருமே? ஓம் சார் இருக்கு சார். உள்ளக மேற்பார்வை 8 தலைப்புல இதுவும் ஒரு தலைப்பு, பௌதிக வள முகாமைத்துவம். அப்ப அந்த பாடசாலையில் இருக்கிற பௌதிக வள முகாமைத்துவ வேலைகளுக்கு நீங்க உங்களோட வகுப்பறையில இதுக்கான ஒழுங்குகள் செய்து வைத்திருந்தால் நீங்க சேஃப். ரைட். அடுத்த தலைப்பு ஒரு வகுப்பறையில் கற்றல் கற்பித்தல் சூழலை ஒழுங்கமைக்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயம். அப்ப நாங்க கற்றல் கற்பித்தல் சூழலை வகுப்பறையில அமைக்கிற போது எங்கட வகுப்பறை சூழல் எப்படி இருக்கணும். இப்ப அப்சர்வேஷன் செய்யறாக்கள் கட்டாயம் பார்ப்பாங்க வகுப்பறை சூழல் எப்படி ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி. அதுலயும் முதலாவது இருக்குது வந்து இருக்கை அமைப்பு. மற்றது வளங்கள் சாதனங்களை இலகுவா அணுகிறது, வகுப்பறை பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுப்பது. பாருங்க, வெளிச்சம், அதுதான் குழுவாக பணியாற்றல். அதே தான் அது ஏற்கனவே நாங்க பார்த்த விடயங்களோட தொகுப்பு தான் நாங்கள அடுத்தடுத்த விஷயமா வரும். தலைப்பு வந்து ஒரு வகுப்பறையில் கற்றல் கற்பித்த சூழலை ஒழுங்கமைக்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்து வகுப்பறை கலாச்சாரம். பாடசாலைக்கு ஒரு கலாச்சாரம் இருப்பது போல வகுப்பறை கலாச்சாரம், முழு பாடசாலைக்கும் உரிய கலாச்சார விடயங்கள் வந்து ஒரு ஆசிரியர் தெரிந்து வைத்திருக்கிற அதே நேரத்துல தன்னுடைய வகுப்பறையில ஒரு கலாச்சாரம் இருக்குன்றது சம்பந்தமாக விசேட கவனமாக இருக்கணும். ரைட். அப்ப வகுப்பறை கலாச்சாரம் என்பது வகுப்பறையில் நிலவுகின்ற சில அணுகுமுறைகள், உறவு முறைகள் மற்றும் பின்பற்றப்படுகின்ற மதிப்புகள், விதிமுறைகள், இதுகளை நாங்க வகுப்பறை கலாச்சாரம் என்று சொல்லுவோம். அது இருக்கும். டீச்சர் அமைச்சிருப்பாங்க கலாச்சாரம் உண்டு. டீச்சர், மாணவர், பெற்றோர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு வகுப்பறை கலாச்சாரத்தை உருவாக்கி இருப்பாங்க. மாணவர் ஒருவர் பாடசாலைக்கு வராவிட்டால் எத்தனை நாளைக்கு பிறகு அவர் வந்து பெற்றோரோட வரணும். இதெல்லாம் விதிமுறைகள், நியதிகள். இதுகளை நாங்க வகுப்பறை கலாச்சாரம் என்று சொல்லுவோம். ஒரு சந்தர்ப்பத்துல இரு மாணவர்களுக்கு மேல வெளியில போக இயலாது, விதிமுறை. அப்போ வகுப்பறை கலாச்சாரம் ஒன்று நாங்க மாணவர்களோடு இணைந்து உருவாக்குவது மிக அவசியமானது. மாணவர்கள் ஒருவருக்கொருவர் மதிப்பளிப்பது, ஆசிரியருக்கு மாணவருக்கு இடையே ஒரு ஆரோக்கியமான உறவு இருப்பது, எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து கற்றலை நேசிப்பது ஆகியவற்றை நாங்கள் இந்த கலாச்சாரத்துக்கு நேரடியான எடுத்துக்காட்டுகளாக காட்டலாம். அந்த வகுப்பறையில மாணவர் எல்லாம் ஒருவருக்கொருவர் மதிப்பளித்து, ஒருவருக்கொருவர் உதவி, சண்டை சச்சரவுகள் ரொம்ப குறைவா இருக்கும் நல்ல வகுப்பறை கலாச்சாரம் இருக்கிற வகுப்பறைகள்ல. ஏன்னா விதிமுறை ஒன்று இருக்கும் அங்க. சில வகுப்பறையிலிருந்து அதிபர் அறைக்கு தினந்தோறும் கம்ப்ளைண்ட் வந்து கொண்டே இருக்கும். சின்ன ஒரு விஷயத்துக்கும் அதிபர் அறைக்கு கூடிய சந்தர்ப்பம். காரணம் என்னன்னா, அந்த சின்ன சின்ன முரண்பாடுகளை தீர்ப்பதற்கான வழிவகைகளோ அல்லது மாற்று வேலைகளோ இல்லை. இல்லாட்டி வகுப்பாசிரியர் தேடி கொண்டு போவான்.
அப்ப நாங்க தான் எங்களுடைய வகுப்பறையில ஒரு நல்ல ஆரோக்கியமான கலாச்சாரம் ஒன்றை உருவாக்கி பிள்ளைகளோட சேர்ந்துதான் அதை நாம கொஞ்சம் கொஞ்சமா செய்யணும். இனி ஏற்கனவே இருந்து வார வகுப்பறை கலாச்சாரத்தை திடீரென்று மாத்த இயலாது. இப்ப உதாரணத்துக்கு தரம் 7ல இருந்த டீச்சர் மாறி போன உடனே தரம் 8க்கு வேற புதிய டீச்சர் வராங்க. நம்ம பிள்ளைகள் தரம் 7ல இருக்கும் போது அந்த டீச்சரால அல்லது அந்த வகுப்பறையில சில வகுப்பறை கலாச்சார அமைப்பு ஒன்று இருந்திருக்கும். அதை புதிய டீச்சர் சரியாக கேட்டு என்னென்ன கலாச்சாரம் எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி அதை முற்றிலுமாக மாற்றும் போது வகுப்பறையில ஒரு முரண்பாடு வரும். பிள்ளைகள் அதுக்கு தானே பழகியிருப்பாங்க. அதே நேரம் பெற்றோட காதுகளுக்கும் போகலாம். எனவே பிள்ளைகளோடு சேர்ந்து அவர்களுடைய தரமேலு கலாச்சாரத்தை கொஞ்சம் சரியா கேட்டு அதுல கொஞ்சம் கொஞ்சமாக சில மாற்றங்களை தரமேட்ல செய்யலாம். செய்து முழுமையாக வருடம் முடியும் போது நீங்க உங்களுடைய ஆதிக்கத்தின் கீழே வகுப்பை கொண்டு வரலாம். திடீரென்று மாத்த போனீங்கன்னா முரண்பாடு, பிள்ளைகள் முரண்பட்டு கொள்வார்கள். ஓகே, அதான் அந்த வகுப்பாசிரியருக்கும் மாணவர்களுக்கும் இடையே முரண்பாடு ஏற்படுறதுக்கு காரணம். ரைட். அப்ப நல்ல ஒரு சிறந்த வகுப்பறை கலாச்சாரத்தை உருவாக்க இல்லாட்டி இருக்கின்ற கலாச்சாரத்தை மேம்படுத்த ஆசிரியர் என்ன நடவடிக்கை எடுக்கலாம்? முதலாவது, மாணவர்கள் ஒருவருக்கொருவர் மதிப்பளிக்கும் பண்பை வளர்த்தல், சகோதரத்துவம், அந்த ஒரு அமைப்பை உருவாக்கணும். டீச்சர்ஸ் சும்மா சொன்னதுக்கு பிள்ளைகள் கேட்க மாட்டாங்க. ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்க, ஒற்றுமையா இருங்க, அது எல்லாரும் சொல்றது தானே. அது சில செயற்பாடுகள் ஊடாக அவர்கள் ஒன்றிணைந்து செயற்படுவதற்குரிய செயற்பாடுகளை நாங்க நடத்தணும் வகுப்புல. மற்றது ஆசிரியரோடு சிறந்த நல்ல தகவல் தொடர்பு உருவாக்கணும், ஊக்குவிக்கணும் அவர்களை. வகுப்பறையில் இருக்கிற சகல மாணவர்களையும் சமமாக நடத்துகின்ற நிலைமை டீச்சர் கவனமா இருக்கணும். அதுல வகுப்பறைக்கான பொது விதிகள், வகுப்பறையினுக்கான பொதுவான விதிகள், சட்டத்திட்டங்களை மாணவர்களுடன் இணைந்து உருவாக்கணும். சரி, இப்படியான விடயங்கள் ஊடாக டீச்சர்ஸ் என்ன செய்யலாம்டா, இல்ல பாருங்க, மாணவர் குழுவாக ஒன்றிணைந்து செயற்படும் வாய்ப்புகளை வழங்குறது, சிறிய சிறிய வெற்றிகளையும், இப்ப உங்களோட வகுப்பறைக்கு பாடசாலை மட்டத்தில் நடத்தப்பட்ட போட்டிகள் அல்லது உங்களோட வகுப்பறையிலிருந்து தேசிய மட்டம், மாகாண மட்டம், வளைய மட்டம், கோட்ட மட்டம், இப்படி மட்டங்களுக்கு ஏதாவது வெற்றிகளை பெற்று வந்தோம்னா அவர்களை வகுப்பறை மட்டத்துல சில பாராட்ட செய்யறது. இப்ப அத வேற டீச்சர், நீங்க அந்த வகுப்பாசிரியராக இல்லாமல் வேற டீச்சர் ஊடாக தான் அது வெற்றி கிடைச்சிருக்கும். அது பிரச்சனை இல்லை. உங்களோட வகுப்பு எந்த வகுப்பு மாணவன் தான் வெற்றி பெற்றுக்கான்னு சொல்லி அந்த வகுப்பாசிரியர் அதுக்கான ஏற்பாடுகளை செய்யலாம். இன்னொரு பாராட்டு. ரைட். அடுத்த விடயம் ஒரு வகுப்பறையில் மாணவர் காட்டக்கூடிய நேர்மறையான நடத்தைகள், அவங்களுக்கு தெரிஞ்சதுகள் தான் அது. ரைட். இதுகள் வகுப்பறையில மாணவர்கள் காட்டக்கூடிய சில நேரான மனவெளிச்சி நிலைமைகள். சில பிள்ளைகள் இருப்பாங்க இப்படியானவர்கள். ஓகே, நாங்க இவர்களை முன்னுதாரணமா எடுத்து
எதிர்மறையான இத இந்த கேப் பாண்ட் வரும். இது 2 வகுப்பறையில இப்படியான மாணவர்கள், நேர்மறையான நடத்தை கொண்ட மாணவர்கள் இருக்க, எதிர்மறையான நடத்தை கொண்ட மாணவர்களும் இருப்பார்கள். டீச்சர் என்ன செய்யணும் சொன்னா, மாணவர்கள் அனைவரையும் இந்த நேர்மறையான நடத்தை கொண்டவர்களாக மாற்றணும். இப்ப இவங்களை உதாரணமா காட்டி காட்டி இவங்களை முக்கியத்துவப்படுத்துகிற போது இந்த கேப், இந்த இடைவெளி தொடர்ந்து அதிகரிச்சு கொண்டு போகும். அதை சமநிலைப்படுத்த டீச்சர்ஸ் அந்த எதிர்மாறான நடத்தை கொண்ட மாணவர்களையும் நாங்க விசேடமாக கவனிக்கணும். அவர்களும் வகுப்பினுடைய ஒரு பகுதி தானே. இப்படியான மாணவர்கள் இருப்பார்கள். வகுப்புல கவனம் இல்ல, ஏனைய மாணவர்களை தொந்தரவு செய்வது, ஆசிரியருடைய அறிவுரைகள் அல்லது அறிவுறுத்தல்கள் பின்பற்ற மாட்டார்கள், பின்பற்ற மறுப்பார்கள், வீட்டு பாடங்களை செய்ய மாட்டாங்க, வகுப்பறை ஒழுக்கத்தை மீறி செயற்படுவது, விதிமுறை ஒன்று இருந்தால் அதை பின்பற்றாமல் இருப்பது, இப்படி இருப்பாங்க. இவங்க எல்லாரையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வர்றதான் வகுப்பாசிரியருடைய கட்டித்தனம். ரைட்? இப்ப வகுப்பறை ஒன்றுல எதிர்மறையான நேர்மறையான நடத்தைகளை காட்டுகின்ற மாணவர்களை கட்டுப்படுத்துகின்ற சில உத்திகள், எதிர்மறையான நடத்தைகளை காட்டுகின்ற மாணவர்களை கண்ட்ரோல் பண்ணணுமாக இருந்தா பொறுப்பான தலைவர்களுக்கான பதவிகளை கொஞ்சம் வழங்கி ஊக்குவிக்கலாம். தொடர்ந்து இல்ல, குறிப்பிட்ட காலத்துக்கு ரொட்டேஷன் முறையில அவர்களுக்கு சில கடமை பொறுப்புகளை வழங்கலாம், சில கடமைகளை உருவாக்கியும் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. நல்ல நல்ல நடத்தைகளை சின்ன சின்ன நல்ல நடத்தையை காட்டினாலும் அதை கொஞ்சம் பாராட்டி ஒரு கணிப்பொண்டை கொடுக்கிறது, வெகுமதிகள் கொடுக்கிறது, இப்படி செய்யலாம். எதிர்மறையான நடத்தைகளை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்கும். அடுத்து வகுப்பறையில் ஆசிரியர் மாணவர் உறவை மேம்படுத்தும் நடவடிக்கைகள். இப்ப ஒரு வகுப்பறையில நான் சொன்ன மாதிரி அந்த வகுப்பறை கண்டு உருவாக்கப்பட்டு வந்த கலாச்சாரம் ஒன்று இருக்கும் தானே டீச்சர், அது டேமேஜ் பண்ணப்பட்டிருக்கும். இல்லாட்டி ஒரு டீச்சர் வகுப்பறை ஒன்றுக்கு வகுப்பாசிரியராக நியமிக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட 1 மந்த்லயே பிள்ளைகளுக்கு பிடிக்காம போயிடும் டீச்சரை. அப்படி நடக்க வழி இல்லை தானே. அதுக்கு காரணம் அவர்கள் பழகி வந்த சூழல் அல்லது அந்த மாணவர்கள் வளர்க்கப்பட்ட வகுப்பறை கலாச்சார அமைப்புகள் நாங்க அதுல பொருத்தப்பாடு இல்லை. அந்த டீச்சர் அப்படி, இவங்க இப்படி, அந்த மாதிரியான விடயங்கள் அதுதானே. எனவே ஒரு தரம் 6 தொடக்கம் அந்த அந்த நிலையில இருந்து அடுத்தடுத்த வகுப்புக்கு வார பிள்ளைகள் அப்படி பழக்கப்பட்டு தான் வரும். திடீரென்று மாற்ற இயலாது. ரைட்? மாறின மாதிரி நடித்தாலும் பிள்ளைகள் முழுமையாக மாறி இருக்க மாட்டாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நாங்க என்ன செய்யணும்டா, அதுக்கு பதிலான புதிய புதிய விடயங்களை நாங்க மெதுவா கொண்டு வருகிற போது ஈஸியாக எங்களுக்கு அந்த வகுப்பை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதா இருக்கும். அதுல முக்கியமா வகுப்பறையில மாணவர் ஆசிரியர் உறவை மேம்படுத்த என்ன செய்யணும்டா, மாணவர்களின் கருத்துக்களை கவனமாக கேட்கிறது. சின்ன சின்ன ஆலோசனைகள் கருத்துக்களை சொன்னாலும் அந்த கருத்துக்களை ரொம்ப பெரிய முக்கியமான விஷயத்தை அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் கவனம் எடுத்து கேட்கிறது. மாணவர்களுடைய உணர்வுகளை புரிந்து அனுதாபம் காட்டுதல், வகுப்பறையில் பரஸ்பர மரியாதையை நிலைநிறுத்துதல், மாணவர்கள் உதவி கேட்கும் போது அதை அணுகக்கூடிய உதவிகளுக்கு அணுகக்கூடியவராக இருக்கணும் கிளாஸ் டீச்சர். எந்த சந்தர்ப்பத்திலையும் டெலிபோன்
ஊடாகவும் சில பெற்றோர் பிள்ளைகள் சில தேவைகளுக்காக எடுக்கும்போது நிச்சயமாக நாங்க கட்டாயம் என்ன செய்யணும்னா அந்த தொலைபேசி அழைப்புகளுக்கு ஒரு எடுப்பது நல்ல அது நல்ல உறவை மேம்படுத்திக் கொள்ளலாம். ஏன்னா அவங்களோட இந்த குறிப்பிட்ட காலம் நாங்க வகுப்பாசிரியரை பணி தொடர போறோம் தானே, அல்லது விதிமுறை கொண்ட எடுக்கலாம். நாங்க கோலதம் எடுக்கிறோம்னா இந்த டைம்ல எடுங்க அப்படின்னு சொல்லலாம். தனிப்பட்ட பிரச்சனை எதுவும் இருந்தா தனிப்பட்ட முறையில வழிகாட்டுறது. ஒரு 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 தனிப்பட்ட பிரச்சனை எதிர்நோக்கி இருக்கிற மாணவனை பொதுவாக நீங்க 10 பேருக்கு முன்னுக்கு அது அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான வழிகாட்டு அதெல்லாம் செய்ய போனா அவன் அசௌகரியப்படுவான். அப்படி இருக்கக்கூடாது வகுப்பு டீச்சர். ரைட். இது இந்த மாதிரியான செயற்பாடுகள் ஊடாக வகுப்பறை முகாமைத்துவத்தை செய்யறதோட ஆசிரியர் மாணவரிடையே ஒரு சிறந்த உறவை மேம்படுத்த முடியும். கற்றல் கற்பித்தல்ல மாணவர்கள் ஆர்வமாக ஈடுபடணும்னா இந்த விஷயங்களை நீங்க பின்பற்றலாம். பாருங்க, அது பார்த்த விஷயங்களே தான். தலைப்பு வேற, பாடங்களை பொதுவா சொல்லாம நிஜ வாழ்க்கையோட தொடர்புபடுத்தி கற்பிக்கிறது, விளையாட்டு போன்ற நுட்பங்களை பயன்படுத்துறது, கதை கூறுதல், பாடல். பாட பிரவேசம் எல்லாம் செய்யும் போது சும்மா நாங்க போய் அப்படி நின்று கொண்டிருந்தா நம்பிக்கை இல்லாம வகுப்பறையில பாடத்தை கொண்டு போயல. ரைட். அப்ப பாட பிரவேசம், ஒரு பாடலை பாடுறது அல்லது உங்களோட மொபைல் போன்ல ஒரு பாடலை ஒளிபரப்பி கேட்க விடுறது, எப்பயாவது ஒருக்கா மல்டிமீடியா ஸ்மார்ட் போர்டுகளை பிரயோகிக்க சான்ஸ் இருந்தா அந்த பாட பிரவேசத்துக்கு மட்டும் கொஞ்சம் காட்டுறது. இது பிள்ளைகளோட ஆர்வத்தை தூண்டும். சில நேரம் இன்றைய இப்ப நகர்ப்புற பிரதேசங்கள்ல கற்பிக்கின்ற டீச்சர்ஸ் பெரிய சவால் எதிர்நோக்குவாங்க இந்த காலத்து. என்னடா கிளாஸ் போவாங்க பிள்ளைகள், டிபி போன்ற இணையதளங்கள், யூடியூப் இதுகள் எல்லாம் இருக்கு, அந்த பாடங்களை படிச்சு கொண்டு வருவாங்க. அப்ப பாடம் தெரியும். தலையங்கத்துக்கு டீச்சர் ரைட். தலைப்ப போட்ட உடனே பிள்ளைக்கு தெரியும், அது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு இருப்பான். அந்த தெரிந்த விடயமாக இருந்தாலும் அதை ஒரு அவர்களுடைய ஆர்வத்தை தூண்டும் விதமாக புதுவிதமாக புதிய அனுபவத்தை கொடுக்கக்கூடியதாக நாங்க கற்பிக்கும் போது அவன் கேட்பான். நீ தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல இதை கேள் அப்படி கட்டளையிட்டா செய்ய மாட்டான். ரைட். அது குழப்பம். அவனை அடக்கி வச்சுட்டு அப்படி செய்ய முடியாது பாடத்தை 40 நிமிடம். அப்ப அவனுக்கும் இது தேவை என்றதை நாங்க வேறு விதமாக பாடத்தை கொண்டு போகணும். அடுத்து வகுப்பறை முகாமைத்துவ உத்திகள். வகுப்பறையில நாங்க மாணவர்களை ஒரு கட்டுப்பாட்டுக்கு கீழே வச்சு கொள்றதுக்கு நாங்க கையாளுகின்ற உத்திகளை தான் நாங்க வகுப்பறை முகாமைத்துவ உத்திகள் என்று சொல்லுவோம். கிளாஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ். கிளாஸ கண்ட்ரோல வச்சு கொள்றதுக்கு நாங்க கையாளக்கூடிய சில உத்திகள் வாசிச்சு பாருங்க. இலகுவான மொழி நடையில அமைக்கப்பட்ட நோட்டுகளாக இருக்கு.
அப்ப முகாமைத்துவ உத்திகளை நாங்க கையாளுகிற போது டீச்சர்ஸ் அதுல பாருங்க கடைசி பாயிண்ட் வந்து ஆசிரியர்களுடைய பணிச்சுமை வந்து குறையும். அதே நேரம் தேவையற்ற மன அழுத்தங்களுக்கு நாங்க உள்ளாக தேவையில்லை. இந்த டெக்னிக்குகள்ல போட்டீங்கன்னா வேலை அது பாட்டுக்கு நடக்கும். இது முக்கியமான டாபிக். முன்மாதிரியான ஆசிரியர்கள் தங்கள் கற்பித்தல் திறமை மூலமாகவும் நேர்மறையான அணுகுமுறைகள் மூலமாகவும் மாணவர்களுடைய வாழ்க்கையில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துபவர்கள் தான் இந்த முன்மாதிரியான ஆசிரியர்கள். அவர்கள் பிள்ளைகள் உங்களை ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ளுகிற அளவுக்கு ஆசிரியர்களோட நடத்தைகள் காணப்படும். கற்பித்தல் திறமை தான் அதுல முதலாவதா இருக்கும். அல்லது இணைப்பாடத்துல நீங்க எக்ஸ்பர்டான ஆள், நேர்மறையான அணுகுமுறை, நேர்ச்சிந்தனையோட இருப்பீங்க, எதையுமே எதிர்மறையாக பார்க்க மாட்டீங்க, நேர்ச்சிந்தனையோட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் தான் இந்த முன்மாதிரியான ஆசிரியர்களாக கருதப்படுவார்கள். அது சில ஸ்கூல்களை பொறுத்தவரை பெரிய ஸ்கூல்களை பெரிய அளவிலான ஆதிக்கம் சில டீச்சர்ஸ் செலுத்த போய் மாணவர்களுக்கு அது உடல் ரீதியான பெரும் தாக்கங்களை உருவாக்கியதன் காரணமாகத்தான் அந்த சில சட்ட திட்டங்கள் வந்தது. பிள்ளைகளை அடிக்கவே முடியாது என்ற நிலைமைக்கு வந்தது. இந்த சில பாதிப்புகள் சில அமைப்புகள்ல அது நடந்தது. உங்களுக்கு தெரியும், ஊடகங்கள்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும், பிள்ளைகளோட உடல் சில காது கண் போன்ற உறுப்புகள் சேதமடையும் அளவுக்கு இந்த ஆசிரியர் தாக்கி இருக்கிறார் அப்படி என்று உறுதிப்படுத்த பிள்ளைகள் சாக்கி சொல்லுவாங்க. இப்ப உங்களோட வகுப்பறையில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் அங்கே பாதிப்பொன்று வரும்போது எல்லாரும் ஒருமிக்க மறுபக்கம் திருப்பியும் சில சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்போது பாதிப்புக்குள்ளாக வேண்டிய நிலைமை வரும். மற்றபடி ஆசிரியருக்குரிய அந்த அந்தஸ்து மரியாதை வந்து இருக்கு சமூகத்துல. அவர்கள் உங்களை கட்டாய ரோல் மாடலாக எடுத்து செயற்படுவார்கள். இந்த மாதிரியான ஆசிரியர்கள் இப்படியான நடத்தைகளை கொண்டவர்களாக இருப்பார்கள். மாணவர்களின் தனிப்பட்ட தேவைகளை புரிந்து கொண்டு ஆதரவளித்தல், தொடர்ந்து கற்றலில் ஆர்வம் காட்டுவதுடன் புதுமையான கற்பித்தல் முறைகளை பயன்படுத்துதல். அவங்க தொடர்ந்து கற்றுக்கொண்டிருப்பாங்க. அப்ப புதிய புதிய விஷயங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது பிள்ளைகளுக்கு பிடித்த ஆசிரியர்களாக மாறுவார்கள். மாணவர்களுடன் நேர்மறையான மற்றும் மரியாதையான உறவு முறையை ஏற்படுத்தி கொள்ளுதல். இதுகளை கடைபிடிக்கும் போது முன்மாதிரியான ஆசிரியர்களாக பாடசாலையில இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப முன்மாதிரியான பண்புகள் வந்து தனித்துவமானது. இப்ப இன்று ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கும் ஆசிரியர்கள் இருந்திருப்பாங்க தானே. அப்ப அவங்கள முன்மாதிரியாக நீங்க எடுத்திருந்தீங்களா என்றதை பாக்குறது. அப்படி எடுத்திருந்தா யார் அது? அதன் ஊடாக சில முன்மாதிரிகள் கடத்தப்படும். இப்ப நீங்க உங்களுடைய வகுப்பு ஆசிரியரோ அல்லது பாட ஆசிரியர்களில் குறிப்பிட்ட சிலரை மெயின் பண்ணி உங்களுடைய நடத்தையை அமைத்துக் கொண்டீர்கள். பிறகு அது நல்ல நடத்தைகளாக இருந்தால் அதன் ஊடாக மாணவர்கள் கடத்தப்படும். ரைட்? அதுல பாருங்க, 3வது பாயிண்ட் சுய விமர்சனம். சுய விமர்சனம் என்று சொல்லுவது நாங்க பிறரை விமர்சனம் செய்வோம். அந்த குறை இப்படி இப்படி எல்லாம் சொல்லுவோங்க. அதே போல நாங்க எங்களை சுயமாகவே விமர்சனம் செய்தல், நடுநிலையாக இருந்து நாங்க எங்களே விமர்சனம் செய்து குறைகளை இனங்காணல், இனங்கண்டு அதை திருத்திக் கொள்ளணும். அப்ப நல்ல பாடசாலைக்குள்ளேயே நல்ல டீச்சர்ஸ் இருப்பாங்க. அவங்க கையாளுகிற உத்திகள், பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைக்கு அவங்க எப்படி தீர்வு கண்டாங்க என்ற விஷயங்களை கொஞ்சம் கேட்டு முகாமைத்துவ நடவடிக்கைகளுக்கு உட்பட்டதாகவும் இருக்கணும் அனுபவங்கள். சில டீச்சர்ஸ் வந்து எதிரானவர்களாக, முழு பாடசாலைக்கு எதிரானவர்களாக செயற்பட்டு கொண்டிருப்பாங்க. அப்ப அவர்களை பின்பற்ற தொடங்கினா
எங்களுடைய தொழில் வாழ்க்கைக்கும் பாதிப்பு கொண்டு வரும். மற்றது மாணவர்களுக்கு முன்மாதிரியா இருக்கின்ற அந்த செயற்பாட்டை அப்படியே விட்டுறாம தொடர்ந்து அந்த விடயத்துல கவனம் செலுத்துறது. இதுகளை பின்பற்றுவதன் மூலமா ஆசிரியர்கள் முன்மாதிரி விடயத்தை பண்டுரா போன்ற அறிஞர்கள் இதை வலியுறுத்துகிறார்கள். டோன்டேக் ரைட். இவ்வளவுதான் இன்றைய வகுப்புல நாங்க பார்த்த விடயங்கள். அனைத்து விடயங்களையும் பார்த்துட்டோம். அதே நேரம் இந்த அப்ளிகேஷன் போடுற விஷயம் சம்பந்தமாகவும் ஒரு சில அறிவுறுத்தலை பார்த்தோம். அதனால டைம் போயிட்டு இறுதியாக பிந்தி வந்த டீச்சர்ஸ்க்கு மீண்டும் ஸ்கிரீனை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கிற டைம். உங்களோட எக்ஸாம் செப்டம்பர்ல. எனவே ஃப்ரீ டைம்களில் இது சம்பந்தமான பதிவுகளை கொஞ்சம் பாருங்க. ரைட். Excuse sir. 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 சொல்லுங்க டீச்சர், சொல்லுங்க. சார் இபி தொடர்பா டவுட் உண்டு சார். சொல்லுங்க சார். ஒவ்வொரு மொடியூலுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம் நடக்குமா சார்? இல்ல டீச்சர், இல்ல. நான் ஸ்டார்ட்லயே சொன்னேனே, இதுல 3 மொடியூல் உங்களுக்கு. உங்களோட இந்த EB2க்கு 3 மொடியூல் இருக்கு. 3டையும் சேர்த்து தான் ஒரு எக்ஸாம். ஓகேயா? சரிங்க சார். ஓகே. தேங்க்யூ. ரைட்.